أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நபிமார்களுடைய வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில பல நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் அறிந்து வருகிறோம். சென்ற வாரத்திலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இறை தூதருடைய நபியுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை அறிந்தோம். சுலைமான் நபியுடைய வரலாற்றை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஒரு சிறப்பான அதிகாரத்தையும் ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதுல முக்கியமான ஒரு ஆற்றல் என்னவென்று சொன்னால், ஜின்கள் என்ற படைப்பையும் ஷைத்தான்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஷைத்தான்களும் ஜின்களும் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தன என்ற விவரங்களை எல்லாம் நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோம். இந்த ஜின்கள் ஷைத்தான்கள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நம்முடைய சமுதாயத்தில் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் ஜின்களை எங்கள் கையில் வைத்திருக்கிறோம், மக்களை மிரட்டுவதற்காக வேண்டி. ஏன்னா ஜின்னி என்றால் நம்ம விளங்கி வச்சிருக்கோம், எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும், அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, நம்மளை விட அதிகமான சக்தி வாய்ந்தது, வலிமை கூடியது என்றெல்லாம் நம்ம விளங்கி வச்சிருக்கிற காரணத்தினால சில பேர் என்ன செய்யறாங்க என்று கேட்டா, ஏதாவது ஒரு பொருளை திருடு போச்சுன்னு வைங்க, அதுக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்னும் வச்சிருக்கிறோம்ல, அது போய் கரெக்டா எங்க நிக்குதுன்னு அந்த பார்த்து சொல்லிடும். அது மாதிரியான ஒரு அடிப்படை. பேய் பிடிச்சிருக்கு, பேய் கிடையாது மார்க்கத்தில். பேய் பிடிப்பதாக சில பேர் நினைத்து அவர்கள்ட்ட சென்றோம் சொன்னா, அந்த பேயை நாங்க ஜின்ன வச்சு வளர்த்துக்குவோம். மனுஷனுக்கு பேய் பயப்படாது. எதுக்கு பயப்படும்? ஜின்னுக்கு பயப்படும். நாங்க அந்த ஜின்னை ஏறி விட்டோம்னு சொன்னா அந்த ஜின்களை கொண்டு நாங்கள் பேயை விரட்டி அடிச்சிருவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சொல்லி ஏமாற்றக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள். ஆனா இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்கள் வசப்படுத்துவதெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம சென்ற வாரத்திலே வாசிச்சிருக்க அந்த வசனங்கள்ல நாம் சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அது இயல்பாகவே மனிதனுக்கு முடியக்கூடிய காரியமா இருந்தா அதை நம்ம வசப்படுத்தி கொடுத்தோம் எல்லாம் சொல்ல மாட்டான். அல்லாஹ் ஜின்களை சைத்தான்களை சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். இப்ப கால்நடைகள், ஆடு மாடுகள் இதையெல்லாம் மனுஷனுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம்னு சொல்றான். அது எல்லாரும் யூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். மனிதனுக்கு கட்டுப்படுற மாதிரி அவர்களை எல்லாம் எல்லாம் படைச்சிருக்கிறான். இந்த ஜின்கள் சைத்தான்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இது சுலைமான் நபிக்கு நாம வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்ற காரணத்தினால இது அவங்களுக்கு மட்டும் இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பான ஒரு தகுதி என்றுதான் எடுத்துக்கொள்ளணும். அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும் என்பதற்கு ஏதாவது வேற ஆதாரங்கள் இருக்கிறான்னு கேட்டா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுது முடிச்ச உடனே மக்கள்கிட்ட சொன்னாங்க, சென்று போன இரவுல ஒரு இப்ரீத் என்ற ஒரு ஜின்னை சேர்ந்த இப்ரீத் என்ற ஒரு ஜின்னு ரொம்ப என் முன்னாடி ரொம்ப அநியாயம் பண்ணி கொண்டிருந்தது. அதை பிடித்து இந்த பள்ளிவாசலுடைய தூணலை கட்டி உங்களுக்கெல்லாம் காலையில் காட்ட வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் சகோதரர் சுலைமானுடைய ஒரு பிரார்த்தனை நினைவுக்கு வந்த காரணத்தினால் நான் என்ற எண்ணத்தை கைவிட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன சுலைமானுடைய பிரார்த்தனை என்று கேட்டா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்கன்னா, ரப்பி ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு பின்னால் யாருக்கும் நீ வழங்காத ஒரு அதிகாரத்தை எனக்கு தா. யாருக்கு எனக்கு பின்னாடி அந்த அதிகாரத்தை வழங்கவே கூடாது, அது மாதிரியான ஒரு அதிகாரத்தை எனக்கு தா என்று சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் என்று 38வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சுலைமான் நபி என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்ட்ட யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை தான் கேட்கிறாங்க.
யாருக்கும் கொடுக்காத ஆட்சிக்கு என்ன அர்த்தம் கேட்டா உலகத்தை எல்லாம் கட்டுகிற பிரம்மாண்டமான ஆட்சியில் அர்த்தம் கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் சுலைமான் நபியை விட அதிகமான பகுதிகளை ஆண்டவர்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறார்கள். சுலைமான் நபி அவர்கள் இந்தியாவை ஆண்டாங்களா? இந்தியாவை ஆகல. ஆனா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒரு காலத்தில் இந்தியாவை ஆண்டுச்சு. பாதி உலகத்துக்கு மேல அவங்க கையில இருந்துச்சு. அதனால அலெக்சாண்டர்ங்கிறவர் உலகத்தில் அதிகமான பகுதிகளை எல்லாம் ஆட்சி புரிந்திருக்கிறார். அப்ப அதிகமான நிலப்பரப்பை ஆட்சி பண்ணுவதை பற்றி சுலைமான் நபி குறிப்பிடல. யாருக்கும் வழங்காத ஆட்சி, யாருக்கும் வழங்காத ஆட்சின்னு சொன்னா யாருக்கும் ஜின்னு சைத்தான் கட்டுப்படக்கூடிய ஒரு ஆட்சி கொடுக்கப்படவே இல்லை. மனிதர்களை வைத்துத்தான் அவங்க எதுவும் செய்ய முடியும் எந்த ஆட்சியும். ஆனால் சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அல்லாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கூடிய படைப்புகளை கூட தன்னுடைய கண்ட்ரோல வச்சிருந்தார். இந்த விஷயத்தை தான் சுலைமான் நபி கேட்டார்கள். இது என்ன அர்த்தம் கேட்டா, எனக்கு பிறகு யாருக்கும் வழங்காத ஆட்சியை கொடுன்னு கேட்டாங்களே, அது நிலப்பரப்பை குறித்து சொன்னது அல்ல. எவ்வளவு ஏரியாவை ஆட்சி பண்ணது என்பதை குறித்த விஷயம் இல்லை. வேற என்ன விஷயம் என்று கேட்டா, இந்த ஜின்னி சைத்தான் எல்லாம் சொன்ன வேலையை செய்து பாருங்க, அதுதான் என்று இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமும் சொல்றாங்க. என் சகோதரர் சுலைமானுடைய துஆ யாகத்துக்கு வருதுன்றாங்க. இப்ப சுலைமான் என்ன கேட்டார்? அப்ப ஜின்னு மட்டும் தான் கேட்டுக்கார். அவர் ஒரு ஜின்னு அநியாயம் பண்ணிச்சு, அதை பிடிச்சி கட்டி போடலாம்னு நினைச்சேன். சுலைமான் நபி ஆல்ரெடி கேட்டுட்டாரு, இந்த ஜின்ன வசப்படுத்துற அதிகாரத்தை எல்லாம் எனக்கு யாருக்கும் கொடுத்துறாருன்னு கேட்டாரு. அப்படி இருக்குமா நான் எப்படி கட்டி போடுறது? அதனால நான் அந்த எண்ணத்தை விட்டுட்டேன். அது நடக்காது. நான் நினைச்சா கூட சுலைமான் நபி அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணி இருக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கணும். நபிமார்கள் இறைவனிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தார்களேயானால், அந்த பிரார்த்தனை குர்ஆன்ல கூறப்படுமையானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளப்படலன்னா அதுக்கு பின்னாடி கவுண்டர் எல்லாம் சொல்லிவிடுவான். இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய சந்ததிகள் எல்லாம் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அது முடியாதுதான். என் புள்ள குட்டிகளை எல்லாம் நல்லவங்களாக்கு அப்படின்னு கேட்ட உடனே கால லாயனால அஹதுல் ஆலிமீன், அதுல அநியாயக்காரனுக்கெல்லாம் என்னுடைய இந்த உடன்படிக்கை செல்லாது. அவங்களாம் நல்லவங்களா வாழணும், உன் புள்ள அம்புட்டு பேர் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் மறுத்துறான். அப்ப ஏற்கப்படாத துவாக்கள் இருக்குமையானால் உடனே அங்கனே மறுத்துருவான். நூஹ் நபி மகனுக்காக துவா செஞ்சாங்க, என் மகனை காப்பாற்ற அல்லாது, இல்ல உன் மகன் இல்லைன்னு. அப்ப எந்த துவாக்களே அல்லாஹ் நபிமார்கள் துவாவை சொல்லிட்டு அது மாட்டுக்கு சும்மா போயிட்டே இருக்கிறானோ அந்த துவா அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்ப சுலைமான் நபி இப்படி ஒரு துவா செஞ்சார்னு சொல்லிட்டு அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அதையும் சேர்த்து சொல்லியிருப்பான். சொன்னாரு, ஆனா நான் அதை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பான். அல்லாஹ் சுலைமான் நபி துவாவைத்தான் சொல்றானே தவிர அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லல. அதனால அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுங்கிறது விளங்குது. அந்த துவா ஜின்னு சைத்தானை வசப்படுத்துறது சம்பந்தப்பட்டதுதான் என்பதும் இந்த ஹதீஸ்ல வழங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 461, 1210, 3423, 4808 ஆகிய 4 இடங்கள்ல இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சம்பவம் நேற்று இரவு ஒரு ஜின்னு அநியாயம் பண்ணிச்சு, அதை புடிச்சு காலையில பள்ளியாசல்ல கட்டி போட்டு எல்லாரையும் காட்டி இங்க உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்க்குமாறு செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் என் சகோதரருடைய சுலைமானுடைய துவா நினைவுக்கு வந்து விட்டது, அதனால் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரில இவ்வளவு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நம்ம என்ன வழங்கிக் கொள்றோம்? சைத்தான் ஜின்களை சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினாலையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைமான் நபியுடைய துஆவுக்கு அர்த்தம் இதுதான். ஜின்னு சைத்தானை கட்டுப்படுத்துற விஷயத்தை தான் அவர் கேட்டாரு. எனக்கு கொடுத்த மாதிரி யாரும் கொடுத்துறாத, நான் தான் இந்த ஜின்னு சைத்தானை கட்டுப்படுத்தினேன், எனக்கு பின்னாடி நீ யாருக்கு இதெல்லாம் கொடுத்துறாத அல்லாஹ்னு சொல்லி அவர் கேட்டாரு. அதுதான் அதுக்கு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினாலையும் சுலைமான் நபிக்கு முந்தியும் சரி பிந்தியும் சரி ஜின்களை யாராவது வசப்படுத்தியதா சொன்னால் அது பொய். அது முந்தியாவது இருக்கலாம். ஏன்னா அவர் அது கேட்கல, எனக்கு பிந்தி கொடுத்ததான் கேட்கிறார். சுலைமான் நபிக்கு முந்தி வாழ்ந்த யாருக்காவது கொடுக்கப்பட்டதாக வந்தால் கூட நாம் அதை மறுக்க தேவையில்லை. ஒரு இப்ராஹிம் நபி கொடுத்ததாக ஒரு தகுந்த ஆதாரம் கிடைத்தால் அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். சுலைமான் நபிக்கு பிந்தி யாராவது என் கையில ஜின்னு இருக்குது, நான் ஜின்னு வாசிலாத்து பண்ணி வச்சிருக்கிறேன், அதை ஏவி விட்டுருவேன் அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் அவர்கள் எவ்வளவு பெரிய தோற்றத்தில் உலமா அவ்வளையா மகான் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அப்படி யாருக்கும் அல்லாஹ் ஜின்களை என்ன செய்யல, வசப்படுத்தி கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டான்னு விளங்கிக்கணும். இரண்டாவது இன்னொன்றை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த ஜின்களை எங்கள் கையில வச்சிருக்கிறோம் சொல்லி மை போட்டு பார்க்கிறோம், அதை கண்டுபிடிக்கிறோம், இதை கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய
இந்த ஜின்ன கையில வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய இந்த ஏமாற்று பேர்வர்கள் இருக்காங்களே, அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்கணும். ஜின்னு இருக்கிறாண்டா சில டெஸ்ட் வைக்கணும்ல. ஜின்னு இருக்குது, என்னமா அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேங்கிறிய, அப்ப சில டெஸ்ட் பண்ணுவோம். நீ இருக்கிற ஊடு வந்து 1 லட்சம் ரூபாய் கூட பெறாது. ஓட்டு வீடு தான் வீடா இருக்குது. ஜின்களுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குது? பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் செகண்ட்ல கட்டி எழுப்பிடும். இப்ப வீட்டு நாங்கெல்லாம் இடிச்சு போட்டுறோம். உன் ஜின்ன வீட்டு கட்ட சொல்லு. ஜின்ன வந்து ஜின்ன இருக்கலப்பா, ஜின்ன வச்சிருக்கிறே இல்லையா, அந்த ஜின்ன வச்சு நின்றுட்டு போ, உன் வீட்டு பெருசா கட்டி காட்டு, பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டி காட்டு அப்படின்னு சொல்லணும். உன்கிட்ட வயல் வரப்போகள் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னா தண்ணிக்கான எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஜின்ன விட்டு கீழே உள்ள தண்ணி ஒரு உருந்து மேல உன்னை விட சொல்ல வேண்டியதானே. அதுகளெல்லாம் பெரிய பெரிய பிரம்மாண்டமான வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்ததாக போன வாரம் நம்ம சொல்லியிருக்கிறோம். சுலைமான் நபிக்கு வந்து முத்து குளித்த ஜின்கள் இருந்தன. அது மாதிரி முத்து குளிக்க ஏழை விட்டு முத்துக்களையே அள்ளின்னு போய் கொடு சொன்னா போயிடலாமா, ஹராமு கூட வராத. அடுத்தவங்க கொள்ளடிக்கிறதா ஹராமுன்னு சொல்லலாம். உங்ககிட்ட உள்ள ஜின்னை ஏழை விட்டு எங்கள்கிட்ட 1,000 ரூபாய் பணம் கேட்கிறீங்க. உங்ககிட்ட நெசமா ஜின்னு இருந்தா அந்த ஜின்னை அனுப்பி விட்டு கடல்ல முத்து குளிக்க சொல்லி முத்துக்களை மூட்டையா விற்கலாமே. எங்கே போயிருவீங்க? பணக்கா பெரிய அளவுல முத்து தானே விலை மதிப்பு உள்ளதுங்க. கடல்ல போய் எந்த சிப்பில முத்து இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஜின்கள் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடும். உன் கையில அப்படியெல்லாம் ஜின்னு சைத்தான்களை கட்டுப்படுத்துற ஆட்கள் இருக்கணும். ஆனால் இந்த போலி பேர்வழிகள்கிட்ட அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி முத்துக்களை மூட்டையா வைத்து பெரிய கோடீஸ்வரர்களா ஆகியிருக்க வேண்டும். ஆவல நம்மள்கிட்ட எட்டி பிழைக்கிற மாதிரி தான் ஆக்கி வச்சிருக்கான். அதே மாதிரி பூமியில எவ்வளவோ தங்க சுரங்கங்கள்லாம் இருக்குது. அதுல போய் இருக்கிற தங்கத்தெல்லாம் வாரி அள்ளிக்கிட்டு வான்னு சொல்லி ஏறி விட்டு டெய்லி மூட்டை தங்கம் வந்து இறங்கணும். இந்துல ஏறி விட்டு செய்யணும். கோளாறு அங்க எங்க தென்னாப்பிரிக்காவில் உள்ள சுரங்கம் அங்கெல்லாம் அனுப்பிவிட்டு தங்கத்தை கொண்டாந்து சேரு. அட வெளிநாட்டுக்கு ஹஜ்ஜி விட்டிக்கு போக வேண்டிய இருக்குது. நீ பாசு போட்டு விசாவனா எடுத்துட்டு போக கூடாது. ஜின்னு சொன்னா ஒண்ணு விட்டு போகுது. ஹஜ்ஜி போகணும்னு சொன்னா கரெக்டா கொண்டு அந்த இடத்துல கொண்டு சேர்த்துணும். ஹஜ்ஜி முடிச்சோன்னு இன்னைக்கு கொண்டு மெட்ராஸ்ல கொண்டா விட்டுருணும். அப்ப நீ எதுக்கு வெளிநாட்டுக்கு போற, பஸ்ல போற, கார்ல போற, இங்க இருந்து மதுரைக்கு போறா இருந்தா ஜின்னு வச்சுக்கிற ஆளு பஸ்ல ஏறி போறீங்க, டிக்கெட் எடுத்துட்டு போறீங்க. அதான் எவ்வளவு ஆற்றல் உள்ளதா இருக்குது. ஜின்னு சொன்னா கொண்டு 10 நிமிஷம் கொண்டு எடுத்து போய் 10 நிமிஷமா அதோட பாஸ்டா வேலை செய்யும். அந்த சுலைமான் நபி இன்னொரு சம்பவம், அந்த இன்னொரு நாட்டினுடைய ராணியுடைய சிம்மாசனத்தை தூக்கி சொல்லுவாங்க பாருங்களேன். அப்ப வரும்போது கண்மூடி திறப்பதுக்குள்ள கொண்டாந்து வச்சு நல்லா சொல்றான். அப்ப ஜின்களுடைய அந்த வேகம் இருக்கு பாருங்க, நீ ஜெட் விமானத்துல போறதை விட அதிகமான பாஸ்டாக போயிடலாம். அப்ப என்னத்துக்கு வேண்டி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, இப்போ ஜின்னு கையில இருந்தா ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்ற இடத்துல நம்ம மக்காவில் இருக்கணும். அவ்வளவு வாசம் பண்ணி விட்டுரும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு காட்டுக்கிறாங்களா? ஜின்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து நம்மிடத்தில் அவர்கள் வந்து அற்பமான பொருளாதாரத்தை எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பதிலிருந்து விளங்குது. இது பொய். அவ்வளவு வேணாம். இதெல்லாம் பெரிய பாரதூரமான டெஸ்ட். எங்களுக்கு ஆசை இல்லை அப்படின்னா செய்யக்கூடாது, விட்டுட்டோம் சொல்லலாம். உன் முதுகுல குத்துறன், உன் ஜின்ன வந்து தடுக்க நீ ஜின்ன இருக்கணும். உன் முதுகுல நீ ஜின்ன குத்துக்கலப்பா, நான் முதுகுல குத்துவேன். ஆனா நீங்க கையினால தடுக்க கூடாது. எது தடுக்கணும்? அந்த ஜின்ன வந்து என் கையை பிடிக்கணும். அப்ப அதுக்கு அந்த டெஸ்ட் ஒத்துக்கிறேன்னு கேளுங்க, மாட்டேன்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? இல்ல ஜின்னுலாம் கைவசம் இல்லைன்னு அர்த்தம். நடைமுறையும் நல்லா காட்டுது. குர்ஆன் ஹதீஸ்லயும் அதற்கு அனுமதி இல்லை, ஏமாத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. அல்லாஹ் வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி யாரும் விட மாட்டாங்க. இதுக்கு நபிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தான், அவங்க ஏமாற்ற மாட்டாங்க. எனக்கெல்லாம் கொடுத்தா எனக்கு கொடுப்பானா? எனக்கெல்லாம் கொடுத்தா என்னை எத்தனை பேர் எதிர்ப்பான், அவனுக்கு 2 மீன் காலி கொண்டு வந்துருவான்ல. நம்ம ஒண்ணா அதை ஒரு மிஸ்யூஸ் பண்ணி போடுவோம். அதுக்குதான் இந்த ஜின்களை மனிதர்களை ஏமாத்துறதுக்கான வாசலை எல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறோம். ஆனா எவ்வளவு மட்டும் கொடுத்திருக்கிறான்? ஜின்கள் நபிமார்களுக்கு மட்டும் ஒரு சில அற்புதங்களை கொடுக்குறாங்க. அந்த அற்புதத்தை வச்சு குழப்பம் எடுக்க மாட்டாங்க. எத்தனையோ அற்புதங்களை நபிமார்கள் செஞ்சாங்க, அவங்க பிழைப்பு நடத்தினது இல்லை. அப்ப இதை வந்து விளங்கிக்கணும். அப்ப அந்த ஜின்களை கட்டுப்படுத்தி கொடுத்தது என்பது சுலைமான் நபிக்கு உள்ள பிரத்யேகமான ஒரு சிறப்பு, தவிர எல்லாருக்கும் கூடியது அல்ல. அதை விளங்கிக்கணும். இந்த ஜின்கள் சம்பந்தமாக வர்ற இன்னொரு சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது சுலைமான் நபிக்கு வந்து பறவைகளையும் அல்லாஹ் வந்து வசப்படுத்தி கொடுத்துருந்தான். ஜின்னு ஷைத்தானோட பறவைகள் இருக்குல்ல, பறவைகளை எல்லாம் வந்து வசப்படுத்தி கொடுத்துருந்தாங்க. பறவைகளை கூப்பிட்டாருன்னா அது வரும். போனா நம்ம என்ன சில புறாக்களை வேண்டாம் வசப்படுத்தலாம். புறாக்கள் மாதிரி பறவைகளை வசப்படுத்தி தபால் கொண்டு போறதுக்காக அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. கடிதங்களை அனுப்புறதுக்கு வந்து வெளிநாட்டுகள்லாம் போறதா இருந்தா, தூரமான தொலைக்கெல்லாம் போறதா இருந்தா மனிதனுக்கு முடியாது. புறாக்களை பக்குவப்படுத்தணும்னு சொன்னா கரெக்டா கார்ல கட்டி விட்டுருவாங்க. இது கரெக்டா கொண்டு வந்து சேரும், அவங்க அவுட்டு எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. இப்ப கூட இந்தியாவில் சில பகுதிகளில் புறாக்கள் மூலமாக சோதனையாக தபால் சேவைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன சில பகுதிகளில். அப்ப இந்த புறாக்களை அல்லாஹ் வந்து புறாக்கள் பறவைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அதே மாதிரி சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா,
பறவைகள் மற்ற உயிரினங்களுடைய மொழிகள் இருக்குல்ல, அவற்றுக்கும் பாஷை உண்டு, நமக்கு தான் விளங்குறதில்லை. அந்த பறவைகள் தங்களுக்கு மத்தியில் நினைக்கிறது, பேசிக்கிறது, உரையாடல் நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த சத்தத்தை கேட்கிற அளவுக்கு நம்முடைய காதுக்கு ஆற்றல் இல்லை. அப்ப அவைகள் வேற விதமான ஒரு முறையில பேசிக்கொண்டுதான் இருக்கின்றன. அந்த பறவைகளுக்கு ஒரு மொழி இருக்குது என்பது இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஆனா அந்த பறவைகளுடைய மொழி நமக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரே மாதிரியா தெரியும். எதுவுமே உண்மைதான் கவனிச்சு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்ம பேசுறோம்ல, இல்ல ஒரு மாடு வழங்கும் ஒரே மாதிரி தான் வழங்கும், அப்படிதான் வழங்கும். நம்ம பேசுற பேச்சு எப்படி வழங்கும்னா வாங்க அவ்வளவுதான் வழங்குமே தவிர இது அல்லாண்டு சொல்றாரு, இப்ப ரஹ்மான் சொல்றாரு வழங்கும் அப்படின்னா பிரிச்சியா வழங்கு. நம்ம பேசுவது எப்படி வெறும் சத்தங்களாக மட்டும் அந்த மிருகங்களை கேட்குமோ, அதே மாதிரி அந்த மிருகங்கள் தமக்கிடையே பேசிக் கொள்வது நமக்கு ஒரே மாதிரியாக தெரியும். ஆனால் உண்மையிலே மிருகங்கள் பலவிதமான செய்திகளை பேசிக் கொள்கின்றன. அதனாலதான் சில கோழிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கோழி இந்த குஞ்சோடு நிற்கும் போது ஒரு டைப்பா சத்தம் கொடுக்கும். கொடுத்த உடனே எல்லா கோழியும் பதுங்கிடும், பருந்து வரலாம். பருந்த பார்த்த உடனே கிராமங்களில் இருக்கிறவங்க அனுபவிச்சிருக்கீங்க, பருந்து மேல பறக்கணும், கள்ள பருந்துமாங்கல்ல, அந்த பருந்து வந்துச்சுன்னு சொன்னா கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போயிடும். அதுக்கு என்ன செய்யும்? கோழி ஒரு கோழி பார்த்துருக்கீங்கன்னா சிக்னல் கொடுக்கும், ஒரு மாதிரி அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்குது. அந்த சவுண்டை கொடுத்த உடனே ஒரு கோழி நிற்காத பொருள் எல்லாம் அந்த சத்தம் கேட்கிற எல்லா கோழிகளும் போய் டக்கு டக்குன்னு அந்த பருந்து பிடிக்காத ஒரு லெவல்ல போய் ஒதுங்கிக்கணும். இது பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, பார்த்துட்டு தன்னளவு பாதுகாத்துக் கொள்ளாம மெசேஜ் சொல்லுதா இல்லையா? தன்னளவுக்கு பாதுகாத்துக்கு இந்த கோழி இருந்திருக்கலாம்ல, அது என்ன செய்யுது? அடுத்த கோழிகளுக்கு எச்சரிக்கை பண்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு பூச்சி ஏதாவது பிடிச்சிச்சுன்னு வைங்க, ஒரு தாய் கோழி அது ஒரு சவுண்டை கொடுக்கும், இங்க வாங்க விஷயம் இருக்குன்னு சொல்லி குஞ்செல்லாம் விளையாடணும். அப்ப அந்த குஞ்சுகளை அழைப்பதற்காக வேண்டி அது ஒரு சவுண்ட் கொடுத்த உடனே கோழி குஞ்சுகள் தாயை தேடி வருகிற அது என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி குரல் கொடுத்தா தானே வரும். ஒரே மாதிரியா இருந்தா எப்படி வரும்? ஒரு மாதிரி குரல் கொடுத்தா பதிஞ்சுது, ஒரு மாதிரி குரல் கொடுத்தா ஓடி வருது, ஒரு மாதிரி குரல் கொடுத்தா ஓடி வெடிச்சு ஓடுது. நாயை கண்டிச்சுங்க ஒரு மாதிரி பயங்கரமா ஒரு அடங்குகள், இப்படி எல்லாம் ஒவ்வொருக்கும் ஒரு டைப் இருக்குது. இது இந்த கோழி மாதிரி விஷயமா இருக்கனால காதுல விளங்குது. சத்தமே வராம பேசக்கூடிய ரொம்ப குறைந்த டெசிபல்ல பேசக்கூடிய எறும்பு இதெல்லாம் கூட பேசி அதோட சத்தம் நமக்கு விளங்கல என்று சொன்னா அது எப்படி கரெக்டா ஒரு மெசேஜ் அனுப்புது நம்ம பார்க்கிறோம். ஒரு அரிசி இருக்கும், ஒரு அரிசி இருந்தால் ஒரு அரிசி ஒரு எறும்பு எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அதுக்கிட்ட ஒரு 50 எறும்பு கரெக்டா வந்துடும். அது ஒரு மெசேஜ் அனுப்புது, அந்த காதுக்கு அந்த மெசேஜ் என்ன செய்யும்? அந்த காதுக்கு விளங்கு. நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டெசிபல் இருந்தா தான் நம்ம காது கேட்க முடியும். அந்த அளவோட குறைவான சவுண்டுகளை நம்மால் கேட்க முடியாது. அப்படி எல்லாம் படைச்சிருக்கலாம். அப்ப இந்த எறும்புகளும் தம்முடைய தோழர்களுக்கு செய்தி அனுப்புறதுனாலதான் அவங்க எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. போய் அவன கூட்டிட்டு வருது எறும்பு, போய் ஒரு எறும்பு வாங்க கூட்டிட்டு வருது. இருந்த இடத்துல நிக்கிது, அது மாட்டுக்குன்னு செய்யுது. ஒரு எறும்பு நினைச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் 2-3-4 எல்லாம் சேர்ந்து ஒரு அரிசி எடுத்துட்டு போய் அரிசிங்கிறது பெரிய விஷயம் தானே, ஒரு லாரியை நம்ம தள்ளுற மாதிரி மேட்டு தானே அதுக்கு முடியாது. அதை ஏற்றுட்டு போய் என்ன செய்யுது, ஒரு இடத்துல சேர்க்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. அப்ப இந்த மாதிரி எறும்புகளுடைய பாஷை, பறவைகளுடைய பாஷை எல்லாம் அதெல்லாம் பாஷை இருக்குது. அதை சுலைமான் நபிக்கு மட்டும் எல்லாம் கற்றுக் கொடுத்துருமா. அது என்ன பாஷையை அதனுடைய சகாக்களுக்கு சொல்லுதோ அது யாருக்கு விளங்கு? சுலைமான் நபிக்கு. அந்த காலையில் அந்த புரோகிராம் அதில் அமைச்சிருக்கலாம். அவருக்கு அந்த குறைந்த டெசிபல்ல இருந்தாலும் விளங்கு, அது என்ன மேற்ற சொல்லுது என்பதும் விளங்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட இந்த பறவைகளுடைய மொழிகளை ஓரளவுக்கு அனுமானமா அறிந்து கொள்ளக்கூடிய சில பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லலாம். பறவை மொழி சலீம் அலி இன்னா இருக்காரா இல்லையா? அது அவர் சலீம் அலி இன்னும் சொல்லி அவர் ஒருத்தர் இருக்காரு, பறவைகளோட என்ன பேசுன்னு சொல்லிடுவாரு, ஜோடியை கூப்பிடுது, சாப்பாடு பசிக்குன்னு சொல்லுது அப்படின்னு கண்டுபிடிப்பாரு. அதெல்லாம் கூட சத்தம் வரக்கூடிய பிராணிகளுக்கு தான் அவங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சத்தம் வராம பேசக்கூடிய எறும்புலாம் இருக்க அதனுடைய சவுண்டுகளுக்கு அர்த்தம் வரவே வராது, காதுக்கு எட்டாது. காது கேட்டக்கூடிய கோழி, ஆடு, மாடு, அந்த மாதிரி சத்தம் காதுக்கு வருது பாருங்க, அதிகமான டெசிபல்ல உள்ளது. அதுகளைத்தான் அவர்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான உயிரினங்களுடைய மொழியும் அவருக்கு எல்லாம் விளங்க வச்சிடலாம். ஏதோ ஒரு சிறப்பு கொடுக்க நினைச்சிருக்கலாம். அதுல இந்த சம்பவமாக தொடராக 27வது அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 16 ஆரம்பிச்சு 44 வரைக்கும் 27வது சூறாவுல
16 ஆரம்பிச்சு 44 வரைக்கும் வரிசையா இந்த செய்திகள் நிறைய அல்லாஹ் சொல்றான் வரிசையா. அதை முடிச்சு அப்படி நம்ம வாசாலும் போதும். வரிசை சுலைமான் தாவூத். சுலைமான் நபி தாவூதுக்கு வாரிசானார். வகால யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, உல்லிம்னா மன்திகத் தய்ர், பறவையின் மொழிகள் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அவர் மக்களுக்கு சொல்றார். சுலைமான் நபி சொன்னாரு, பறவையினுடைய மொழிகள் எங்களுக்கு, அதனுடைய பேச்சு எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஊத்தினா மின்குள்ளி செய்யும், எல்லா விதமான பொருள்களும் இறைவனால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னஹாலா லஹுவல் ஃபதுல் முபீன், இது ஒரு மகத்தான ஒரு அருள் தான் என்று சுலைமான் நபி அவர்கள் மக்களை நோக்கி சொன்னார்கள் என்று சொன்னார்கள். நபி பேச மாட்டார்ல, அல்லாஹ் கற்றுத்ததுன்னு சொல்லுவார். அவரு இதுல இருந்தவருக்கு பறவையினுடைய மொழிகள் தெரிந்தன என்பது தெரிய வருகிறது. அதுக்கப்புறம் சுலைமான் நபி அவர்கள் ஜின்னு, மனிதன், பறவை இந்த பட்டாளங்களோடு என்ன செய்யறாரு, புறப்பட்டு போறாரு. ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறார். சுலைமான் நபியும் போறாரு. மனிதர்கள் இருந்த படை வீரர்களும் கிளம்பி போறாங்க. அவருக்கு வசப்படுத்தி கொடுத்த ஜின்களும் போய்கிட்டு இருக்கிறார்கள். அவருக்கு கட்டுப்படுத்தி கொடுத்த பறவைகளும் மேல பறந்தபடியே அவரோடு சேர்ந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்படி வரும்பொழுது ஹத்தா இதவ் அத்தவ் அலா வாதி நம்லி, ஒரு எறும்பு புற்றுக்கு அருகே அவர்கள் வந்த பொழுது காலத்து நம்மளத்தும், ஒரு எறும்பு சொல்லு, என்ன சொல்லு, எறும்புகளே உள்ள போயிருங்க, இந்த சுலைமான் அவருடைய படைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் உங்களை மிதிச்சிருவாங்க, பெரிய கூட்டமா வருது, இந்த இடத்துல இந்திய என்று சொன்னா அவங்க அறியாத நிலையில வீழ்ந்து மிதிக்க மாட்டாங்க. லா யஹதி மன்னக்கும் சுலைமான் ஜுனூதுஹு வஹும் லா யஷூரூன், அவங்க அறியாத எறும்பு மிதிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சிக்னல் கொடுக்குறான். அந்த மெசேஜ் அனுப்புன உடனே எறும்பு இறங்குவேன் பஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, அதனுடைய சொல்லை கேட்டு சுலைமான் நபி அவர்கள் புன்னகை பூத்தார். ஒரு சிரிப்பு செஞ்சுக்கிட்டாராம் சுலைமான் நபி, அவர் சிரித்துக் கொண்டார். சொல்லி காட்டுறான். அப்படி அப்பதான் அவர் கேட்கிறாரு, யாரெல்லாம் நீ எனக்கு இந்த நீ செஞ்ச அருளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கி வை, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் புரிந்த அருளுக்காக வேண்டி நான் உனக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு. அப்ப இதுல என்ன விளங்குதுன்னா, பறவையுடைய பாஷை அவருக்கு தெரியுது. பறவைன்னா பறவையோடு கொண்டு கூட எறும்பு வரைக்கும் அது பறவையை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா எல்லா ஜீவராசிகளுடைய மொழியும் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு விளங்குது. எறும்பும் தெரிஞ்சிருக்கு, எறும்பு பறவைகள் பறவை மொழி தெரிஞ்ச மாதிரியே எறும்பு மாதிரி ஊர்ந்து சொல்லக்கூடியவற்றினுடைய பாஷைகளும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இதுக்கிடையில அது தொடர்ச்சியில் அப்படி வருது. புது புது என்று பறவைகள் எல்லாம் அவருக்கு வசப்படுத்த எல்லாம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, பறவை எப்படி பாக்குறாரு, எல்லாம் கரெக்டா இருக்கு, பருந்து இருக்கு கரெக்டா இருக்கு, சரி இருக்கு, பறவைகள் அவருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த படைகளை எல்லாம் கொடுத்திருந்தான். நிழல் வரக்கூடியவருக்காக வேறு வேறு காரணத்திற்காகவோ பறவைகள் அவர் கோஷப்படுத்தி இருந்தன. அதுல ஒரு பறவையை காணோம். என்ன பாக்குறாரு, அந்த புது என்ற ஒரு பறவை அங்க காணல. அது அல்ல சொல்லி காட்டுறோம். மக்கள் தயிர கால மாலில்லா அரை புதுகுத அம்கான மினல் காயிபீன், பறவைகள் எல்லாம் அவர் கணக்கெடுத்தார், கரெக்டா இருக்குதான்னு சொல்லி கணக்கெடுத்து பார்த்தார். அப்ப புது பறவையை காணவில்லையே, அது என்ன மறைந்து விட்டதா என்று அவர் உடனே கேட்கிறார். லவ் அஜிபன்னஹு அஸாபன் ஷதீதன், அதை நான் கடுமையா தண்டிப்பேன். அல்லாஹ் வசப்பட்டு கொடுத்திருந்தான்ல, அதனால இன்னும் நாளைக்கு எண்ணி பார்க்கும்போது இப்ப இல்ல, ஏதோ அது டேட்டா கொடுத்துட்டு போயிருக்க விட மாட்டான், வந்தா என்ன செய்வேன், கடுமையா தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. லவ் அஜிபன்னஹு அஸாபன் ஷதீதன், கடுமையான முறையில் அதை தண்டிப்பேன். அவளை அதுப அன்னஹு, அல்லது அறுப்பேன், அதை அறுத்துருவேன், கழுத்தை அறுத்து கொண்டுருவேன். அல்லது அவளை ஏற்றி எண்ணி சுல்தானி முடியும், அல்லது தெளிவான ஒரு காரணத்தோட என்ன சொல்லணும், ஏன் இல்லைங்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த காரணம் சொல்லணும். நான் புறப்பட்டு வரும்போது எல்லா பறவைகளையும் கூப்பிட்டா வரணும், இந்த ஒரு பறவை மட்டும் காணும் அப்படின்னா நான் இதை தண்டிப்பேன், இல்லைன்னா அறுப்பேன், இல்லைன்னா ஒரு தகுந்த ஒரு முகாந்திரம் சொல்லணும். ஏன் வரல, என்ன வேலையினால தாமதமாக இருச்சுங்கிறத காரணம் சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். இது 27, 21 தொடர்ச்சி வரலாம். கொஞ்ச நேரம் கூட கழியவில்லை, உடனே வந்துருச்சு. எண்ணி பாடு திட்டிட்டு இருக்கிறாரு, உடனே அந்த புதுங்குற பறவை வந்து விட்டது. அகத்து விமானம் துணித்து பிகி, உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியோடு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு சுலைமானே உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியோடு உங்களிடத்துல நான் வந்திருக்கிறேன். சபையின் நபையின் சபை என்ற ஊரில் இருந்து ஒரு உறுதியான ஒரு செய்தியை பெற்று வந்திருக்கிறேன். சபை என்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் உள்ள ஒரு செய்தியை பார்த்துட்டு அது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை நான் பார்த்ததுனால
அதை கூர்ந்து கவனிச்சு லேட்டா போச்சு. அதை பார்த்து மெசேஜ் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே விஷயத்தை வளர்க்குது. என்ன பார்த்துச்சா, இன்னி வஜத்து இம்ராத்தன், அங்கே ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். சபைங்கிற நாட்டில் ஒரு பெண்ணு வந்து தமிழிக்குகும் அவர்கள் மீது ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த நாட்டில் ஒரு பெண் இருக்கிறார். அவர்தான் அந்த நாட்டுக்கே வந்து அதிபராக இருக்கிறார். அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஊத்தியத்தை முன்கொள்ளி செய்யும் எல்லா பலங்களும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாடுல அப்படி ஒரு நாடு, எல்லா ஆட்சி அதிகாரம் பலம் எல்லாமே கொடுக்கப்பட்ட ஒரு பெண்ணை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறதை நான் வந்து பார்க்கிறேன். உலக அரசும் அவையும் அவளுக்கு பயங்கரமான சிம்மாசனம், அவள் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனம் இருக்க, அதுவே பயங்கரமான ஒரு மகத்தான ஒரு சிம்மாசனம் வேறு அவளுக்கு இருக்கிறது. வஜத்துஹா வ கௌமுஹா யஸ்ஜூன லிஷம்ஸி மின் துனில்லாஹ், அல்லாஹ்வை வணங்காமல் சூரியனுக்கு அவனும் அவளுடைய சமுதாயமும் சஜிதா செய்வதை நான் கண்டேன். அவங்களுடைய ஒரு மன்னர், ஒரு ராணி இருக்கிறார். அந்த ராணிக்கு கீழே எல்லா வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டா, சூரியனை வழிபடுற சமுதாயமா இருக்கு. அந்த பெண்ணு சூரியனுக்கு தான் வழிபடுறா. அந்த சமுதாயமும் சூரியனை வழிபடக்கூடிய கடவுளாக வழிபடக்கூடிய காட்சியை பார்த்தேன். ஒரு செய்யலகும் சைத்தான் அமாலகும், அவங்க செயல்களை சைத்தான் நல்ல செயல் மாதிரி அவங்களுக்கு காட்டியிருக்கிறான். அதனால வந்து பொகும்லாய சத்தகுமன் சதி, நேர்வழியை விட்டு தடுத்துனா பொகும்லாயகத்ததும் அவங்க நேர்வழி நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பறவை வந்து பார்த்துட்டு வந்து மெசேஜ் சொல்லு. குது என்ற ஒரு பறவை. சுலைமான் நபி சொல்றாங்க, சனவு நீங்க நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்க ஆய்வு செய்ய போறேன். நீங்க உண்மையா பொய்யா இப்படி ஒன்று பார்த்தேன்னு சொல்லியா இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. சுலைமான் கூட ஆற்றல் கொடுத்தாலும் பக்கத்துல ஒரு ராணி இருக்காங்கிற மெசேஜ் அவருக்கு தெரியல. மனிதர் மனிதர் தான். இந்த வந்து சொல்லவராத செய்தி கிடைச்சதை தவிர அதுல அப்படித்தானே சொல்லுது. உனக்கு தெரியாத ஒரு செய்தியை வந்திருக்கிறாங்க, அதான் எனக்கு தெரியுமா, ஆளுக்கு தெரியும் சொன்னார் அவரு. அப்ப சுலைமான் நபிக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் மனிதன் என்ற முறையில் அவருக்கு நமக்குள்ள ஆற்றல் தான் அவர் இருந்திருக்கு. அதுதான் வந்து சொல்லிக் கொடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு உதவிகளை எல்லாம் செஞ்சதுனாலதான் கூடுதல் செய்தியை அவர் அறிந்து கொள்ள முடிஞ்சு. இந்த பறவை வந்து சொல்றதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு இருக்குதாங்கிற ஒரு தெரியல. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, சனமுரு அசதத்த அம்குட்டமினல் கால்வீன், நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா என்பதை நான் வந்து ஆராய போறேன். அப்படி சொன்ன பிறகு கூட இந்த சுலைமான் நபிக்கு நம்பிக்கை வரல. இந்த பறவை வந்து சொன்ன பிறகு கூட இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நினைக்கல. அவர் இன்னும் ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சுலைமான் நபி அதை ஆய்வு பண்ணினாரு. அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயம் வரல. அடுத்த விஷயத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த பறவைக்கு, அந்த பறவைகிட்டயே ஒரு கடிதத்தை அனுப்பி, இதை போய் அவங்க முன்னாடி கொண்டு போடு, நான் ஒரு கடிதம் தருகிறேன், அதை கொண்டு போய் என்ன செய்ய அவர்கள் முன்னாடி போடு, அவங்க என்ன சொல்றாங்க என்பதை தூரத்தில் நின்று பார்த்து கொண்டே இருக்கு. அவங்க சொல்ற பதிலோட நீ என்ன செய்ய திரும்பி வா அப்படின்னு சொல்ற. இது ஹபீபி கிதாபி ஹாலா, என்னுடைய இந்த கடிதத்தை நீ கொண்டு சென்று ஃபால்கிஹி இலைஹும், இதை வந்து அவர்கள்ட்ட கொண்டு போய் போடு. போட்ட உடனே சும்மத்த வல்ல அன்பும், அவர்களை விட்டு சற்று ஒதுங்கி நின்றுகொள். பொன்னூர் மாலா ஏஜுவன், அவங்க என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை கவனித்து வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பறவைகிட்ட என்ன செய்யறாங்க, சுலைமான் நபி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். காலில் கட்டி விட்டுருக்கலாம், அதை கட்டி கூட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே காலத் அந்த பெண்ணு சொல்றார், அங்க போயிட்டார். உடனே போய் பாஸ்டாங்க கடிதத்தை கொடுத்து விட்டாங்க. உடனே போனதுனால சொல்ல மாட்டான், கொடுத்து விட்டார்கள் அர்த்தம். கொடுத்தார்கள், பறந்து செய்து கொண்டு போய் போட்டுச்சு. போட்ட உடனே பொம்பளை படிச்சிருந்தா அந்த பொம்பளை சொல்லுது, யா ஐயுகள் மளவு பிரமுகர்களை சபையை கூட்டிச்சு, மந்திரி பிரதானிகள் எல்லாம் கூட்டிச்சு. உடனே அந்த கடிதத்தை பத்தி மக்கள்கிட்ட சொல்றதுக்காக வேண்டி, இன்னி உள்கிய இளைய கிதாபும் கரீம், ஒரு மரியாதைக்குரிய ஒரு கடிதம் எனக்கு வந்திருக்கிறது, எனக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த கடிதம் என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், சுலைமானிடம் இருந்து வந்ததாக தோன்றுகிறது. அதனுடைய ஆரம்பம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இருக்கிறது. அளவற்ற அருளாளனும் இது பிஸ்மில்லா இருந்திருக்காது அவங்க பாஷையில, இதனோட அர்த்தம் இருந்திருக்கும். இது அரபு சொல்ல பிஸ்மில்லாங்கிறது. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை அந்த பாஷையில எழுதியிருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்று அந்த கடிதம் துவங்குகிறது. அது என்ன மேற்று இருக்கிறது, அல்லாஹ் தஆலா அலைய வஅத்துனி முஸ்லிமீன், நீங்கள் வந்து எனக்கு எதிராக நீங்கள் வந்து மிகைக்க நினைக்காதீர்கள், எனக்கு கட்டுப்பட்டு வாருங்கள்.
என் ஆளுகைகள் நீங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் சுலைமான் நபி குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், நான் ஒரு பெரிய ஜிம்மு சைத்தான்லாம் வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க ஒரு பக்கத்துல தனியா இருந்தீங்கன்னா சரியா வராது, எனக்கு கீழே நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அதுல வந்து எழுதிக்கிறார். இந்த செய்தியை அந்த அம்மா வந்து மக்கள்கிட்ட சொல்லு. இங்க அப்புறம் என்ன செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, கடிதங்கள் எழுதும் பொழுது சுலைமான் நபி என்ன பண்ணிருக்கிறாங்க, பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் எழுதியிருக்கிறாங்க. அவற்றை அருளாளனும் நிகரத்து அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் சொல்லி சுலைமான் நபி கடிதம் எழுதி அனுப்புறாங்க. யாருக்கு அனுப்புறாங்க இந்த கடிதத்தை? ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத சூரியனை வணங்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, அல்லாஹ் வணங்காதவங்க, அவங்க சூரியனை கடவுளாக நினைக்கக்கூடியவர்களுக்கு அதை எழுதி அனுப்புறாங்க. நம்ம சமுதாயத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, தபால்ல பிஸ்மில்லா எழுதக்கூடாது, கடிதத்தில் என்ன செய்யக்கூடாது, பிஸ்மில்லா எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? மற்றவங்க எல்லாம் தொட்டுவாங்க, அதான் அல்லாஹ்வை நம்பாதவங்க எல்லாம் கைனால தொட்டுருவாங்க, அல்லாஹ் எழுத்து தொட்டா என்னென்ன தொடுறது தானே சுலைமான் நபி அனுப்பி வச்சாங்க. சுலைமான் நபி அது இதே மாதிரியான மக்களுக்கு தான் கடிதம் அனுப்புறாங்க. அதுல வந்து அதுக்கு தான் 756 நம்மளால கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதக்கூடாதுன்னு அப்ப என்ன பண்றது, அல்லாஹ்வின் பெயரால் நீ எழுதவும் வேணும், எழுதாம இருக்கணும். அப்ப என்ன செய்யறது ஐடியா பண்ணி அதுக்கு ஒரு குறுக்கு வழி என்ன, இந்த நியூமராலஜின்னு ஒரு கணக்கை போட்டு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்துறது. பிஸ்மில்லானா பேக்கு வந்து 2, சீனுக்கு வந்து 40 இப்படின்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டாங்க. இப்படி போட்டு என்ன செய்யறது, அதை டோட்டல் பண்ணீங்கன்னா 756 வரும். பேக்கு எத்தனை, சீனுக்கு எத்தனை, மீனுக்கு எத்தனை நம்பரை போட்டுக்கிட்டு மொத்தத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும், 756 வரும். நம்ம வந்து 756 போட்டு விட்டுருவோம். அப்ப மற்றவங்க கையில கிடைச்சாலும் தப்பு இல்லை, நம்பர் தானே இருக்குது. அதே நேரத்தில் நம்மளும் பிஸ்மில்லா சொன்ன மாதிரி ஒரு அர்த்தமாவும் ஆயிரும், சொன்ன மாதிரி இருக்கும், சொல்லாத மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சுட்டு கொண்டுதான் இந்த 786 தத்துவத்தை கண்டுபிடிச்சது இந்த கடிதம் தான். எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, கடிதத்தில் எழுதும் அதுதான் இல்ல, கல்யாண பத்திரிகையில் 756 இருக்கும், கடிதத்தில் 756 இருக்கும். இப்படி போட்டுக்கிட்டு எழுதக்கூடிய பழக்கமே எப்படி உண்டானுச்சுன்னா, எப்படி கடிதத்தில் பிஸ்மில்லான்னு எழுதுது, அந்த கடிதம் என்னமா செய்வாங்க, கீழே போட்டுருவாங்க, கிழிச்சு போட்டுருவாங்க, கையில காலையில் மிதி போடுங்க, இப்படி எல்லாம் காரணம் காட்டிக்கிட்டு தான் இப்படி செஞ்சாங்க. ஆனால் ஒரு நபி வந்து இதே மாதிரியான மக்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்களே, அந்த கடிதம் எத்தனை பேர் தொட்டு பார்த்திருப்பாங்க, அந்த பொம்பளை ஏத்துக்கிறவங்க எல்லாம் கிழிச்சியும் போட்டிருக்கலாம், என்ன வேண்டாலும் நடக்கலாம். அதுக்காக இந்த பிஸ்மில்லாவை சுலைமான் நபி தவிர்த்தார்களா, அவங்க நம்பரை போட்டு அனுப்புனாங்களா? இந்த விளங்கணும்னு சொன்னா கடிதத்திலே நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதலாம், அல்லது அதனுடைய தமிழாக்கத்தை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எழுதலாம். அவ்வளவு பெருசா எழுத முடியாட்டா கூட அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்ன செய்யலாம், எழுத வெறும் பிஸ்மில்லா அல்லாஹ்வின் திருப்பெயரால் கடிதம் எழுதலாம், கல்யாண பத்திரிகை எழுதலாம், என்ன வேண்டாலும் எழுதலாம், யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம். இந்த எழுத்துக்களை தொடுவது அதெல்லாம் தப்புங்கிற மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. அதனால சுலைமான் நபி அவர்களே ஒரு கடிதம் தன்னுடைய பெயரை போட்டுட்டு கடிதத்தினுடைய ஆரம்பமே என்ன, அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன் அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன் அவங்க ஆரம்பிச்சதுனால கடிதங்கள்ல இதை நம்ம போடலாம். போடுவது சுலைமான் நபியுடைய சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட குர்ஆனுடைய எத்தனை வசனங்களை எழுதி மற்ற மன்னர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கடிதங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. மியூசியங்கள்ல வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மன்னர்களுக்கு, ஹெர்குலிஸ் மன்னருக்கு அனுப்புனாங்க, கைசருக்கு அனுப்புனாங்க, கிஸ்ராவுக்கு அனுப்புனாங்க, எல்லா மன்னர்களுக்கு அனுப்பின கடிதங்கள்ல சில கடிதங்கள் இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டு பலவித நூலகங்கள்ல இருக்கிறது. அதுல என்ன இருக்கு, யாஹல் கிதாப் குர்ஆனுடைய வசனமே இருக்கும். தஆலா இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ் வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ இப்படின்னு வலா யத்தஹிது பாவனா பாவன் அர்பாப மின் தூனில்லாஹ் இப்படின்னு சொல்லி குர்ஆன்ல உள்ள ஒரு அழைப்புகளை தான் அந்த கடிதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி இருக்கிறாங்க. அப்ப கடிதங்கள்ல வந்து அல்லாஹ்வுடைய பேர் குறிப்பிடக் கூடாது என்று தப்பா நினைத்துக் கொண்டு இந்த 756 போடுற பழக்கத்தை நம்ம நிறுத்திடணும். அல்லாஹ்ங்கிற ஈடான 756 ஆகாது. நம்பருங்கிறது அது தனி, எழுத்து முறை தனி. நம்பர் வந்து எண்ணிக்கையை தான் சொல்லுமே தவிர ஒரு கருத்தை தராது. இந்த 786 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மட்டும்தான் வருமா? இல்ல, வேற எத்தனையோ வார்த்தைகளுக்கு இந்த நம்பர் வரும். ஹரே கிருஷ்ணான்னு எழுதிக்கிட்டு கூட்டி பார்த்தா 756 கரெக்டா வருது. ஹரே கிருஷ்ணான்னு எழுதி ஹே கேத்தனை ரே கேத்தனை நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா அது கூட என்னதான் வரும், 786 தான் வரும். 786 என்பது எத்தனையோ சொற்களுக்கு வரும். அதனால வந்து இந்த 756 போடுவது மார்க்கத்தினுடைய ஒரு சடங்கு மாதிரியே நினைக்கிறார்கள். ஏதோ மற்றவங்க போடுற இந்த பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதுவாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலான ஒன்று என்று மற்ற சமுதாய மக்கள் நினைக்கிற அளவுக்கு நம்ம அப்படி பழகிட்டோம். இங்க மட்டும்தான், அது அரபு நாட்டிலாம் கிடையாது. உலகத்தில் உள்ள வேற நாடுகளில் வாழ்ற முஸ்லீம்களுக்கு அது கிடையாது.
நம்ம நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் மாத்திரம்தான் ஏதோ ஒரு இப்படி ஒன்று வேணுங்கிறதுக்காக வேண்டி 756 போட்டுட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம தவிர்க்கிறணும். இது ஒரு கெட்ட ஒரு முன்மாதிரியா போயிடும். எண்கள் எந்த ஒரு கருத்தையும் தராது. 786 தான் ஒரு 700 ஒரு 810 ஒரு 61ங்கிற அர்த்தத்தை தவிர வேற ஒரு அர்த்தம் தராது. 786 என்னதான் வரும்? ஒரு 700 அதுல இருக்குது, ஒரு 810 இருக்குது, ஒரு 6 ஒத்த இருக்குங்கிறத தவிர வேற அர்த்தம் கிடையாது. இப்படியான இந்த 786 கண்டிக்காம நீங்க விட்டீங்கன்னா அப்புறமேல எல்லாமே நாளைக்கு மாறி போயிடும். என்ன மாதிரி சலாம் சொல்லுவோம், எங்க ஒரு சலாம் சொல்லிட்டு இருக்க 500 அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற ஆகலாம். அவர் வா அலைக்கும் சலாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு 6 சேர்த்து என்ன செய்வாரு? 526 வா அலைக்கும் சலாம் வா ஒன்று சேருதுல, இது 520 ஒரு 500 சரியா வருமா? இது இப்படி எல்லாம் போனா என்ன ஆகுங்கிற. அப்புறம் தோழில் நிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதெல்லாம் ஒரு கஷ்டமா இருக்குல்ல. 7436 அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல நம்ம எல்லாம் மொத்தமா கூட்டி ஒரு தொகை வரும்ல, அது ரொம்ப தருவம் வரும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஓடிட்டு டைம் பாஸ்ட் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் பக்ரா ஓட வேண்டியிருக்கு. பக்ரா ஓடுறது எவ்வளவு 2 கட்சிக்கு ஓட முடியுமா நமக்கு? இன்னைக்கு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஒரு தக்பீர் கட்ட வேண்டியது, அல்ஹம்துலில்லாஹ் 10,000 போட வேண்டியது, பக்ரா சூராவுக்கு ஒரு 2 லட்சத்துக்கு ஒரு 1 லட்சத்துக்கு நம்பரை போட்டு பக்ரா ஆயிருமா? இது எப்படி நம்பர் எப்படி ஒரு ஒரு வார்த்தையை குறிக்கும்? அப்புறம் நம்மளோட பேரெல்லாம் மாத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமேல அப்துல்லாண்டா என்ன செய்வாங்க? என்ன 325 சோமா அப்படி கேட்டா ஒத்துக்கிறோமா? நம்ம இதெல்லாம் தவிர்க்கணும். அப்ப சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரால் என்று கடிதம் அனுப்புனதுனால உங்க கடிதங்கள் அல்லாஹ் நீங்கள் குறிப்பிடலாம், அரபுல கூட குறிப்பிடலாம், தமிழ்ல குறிப்பிடலாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதலாம். அது அப்படி தமிழ்படுத்தி அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையவனுமாய் எழுதலாம். எதுக்கும் தடை கிடையாது. யார் கையில் கிடைச்சாலும் எதுக்கு உங்களுக்கு கவலை கிடையாது. சுலைமான் நபிக்கு இல்லாத கவலை உங்களுக்கு தேவையில்லை. சுலைமான் நபிக்கு இல்லாத ஒரு கவலை நமக்கு தேவையில்லை. அவருக்கு மிஞ்சின ஒரு பேணுதல் உங்களுக்கு அவசியம் கிடையாது. அவர் செய்த அல்ல அங்கே இருந்தானே இல்லையா? கண்டிச்சிருப்பாங்க. யாரு சொல்லுற என்ன கேட்டுமானே இல்லையா? அல்ல கேட்கல சிலாகித்துல சொல்லி காட்டுறான். அதை விளங்கி அந்த கடிதம் போட்ட உடனே அந்த அம்மா கேட்குது, மக்கள்கிட்ட கேட்குது, யா ஐயுகள் மலவு அப்தூனி ஃபீ அம்ரி, மக்களே எனக்கு நீங்க இப்ப தீர்ப்பளிங்க, நீங்க ஆலோசனை சொல்லணும். என்ன ஆலோசனை? ஒரு நம்மளோட ஒரு பெரிய ராஜா நம்மளை சரணடைய சொல்றாரு, தனி நாளா இருக்கக்கூடாதுங்கிறார், அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள சேர்ந்துதான் இருக்கணுங்கிறார். அவர் பெரிய ஒரு வலிமை மிக்கவரா தெரிகிறார். அப்ப இதுல நம்ம சரணடைஞ்சு போயிடுறதா, எடுத்து ஃபைட் பண்றதா, யுத்தம் செய்யறதா என்பதற்கு நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். அந்த ராணி கேட்கிறார். அப்தூனி, எனக்கு நீங்க பத்துவா தாருங்கள், அம்ரி, என்னுடைய விஷயத்தில் நீங்க தான் உத்தரவு கட்டளையிட வேண்டும். மா குந்து காத்தியத்தன் அமரன் ஹத்தா துஷிதூன், நீங்க ஆலோசனை சொல்லாம நான் எந்த ஒரு முடிவு எடுக்கவில்லை வரைக்கும். உங்களை கலந்து ஆலோசித்து தான் நான் முடிவு எடுத்து வருகிறேன், முடிவு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, யாரு பிரதானிகள், மந்திரி பிரதானிகள், ஆலோசகர்கள் சொல்றாங்க, நஹனு உலு குவத்தில் உலு பாசின் சதீலில், நாம ரொம்ப வலிமை உள்ள ஆளா இருக்கிறோம், கடுமையான போர் திறமை பெற்றவர்களாக இருக்கிறோம். அதனால பயந்துலாம் நீங்க சரணடைய தேவையில்லை. நீங்க யுத்தம் நீங்க முடிவெடுத்தா அதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அப்ப இதுவும் லேசப்பட்ட ஒரு சாம்ராஜ்யமா இல்ல, இவங்களும் வலிமையா தான் இருந்திருக்கிறாங்க. அந்த படை அந்த மந்திரி பிரதமர்கள் சொல்றாங்க, நகனும் உணவுக்குவத்தில் நாங்கள் வலிமை மிக்கவர்களாக இருக்கிறோம், ஒரு உணவு பாசின் சதீதி கடுமையான முறையில போர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒல் அம்ரு இலைக்கு பொன்முறை மாதா தாமுறோம், முடிவெடுக்கிறது உங்கள் அதிகாரத்தில் உள்ளது, நீங்க யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். நாம பயந்துட்டு போற நிலையில் நம்ம இல்ல, யுத்தம் நீங்க அறிவிச்சா ஓகே, நமக்கு அது முடியும். இல்லை எதுக்கு சண்டை நினைச்சீங்கன்னு சொன்னா சரணடைகிற முடிவு நீங்க எடுத்தாலும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அப்படின்ற 2 கருத்தையும் சொல்லிட்டு அவர்கள் பிரதானிகள் வாங்கிக் கொள்கிறார்கள். அப்ப அந்த அம்மா சொல்லி, இன்னல் முழுக்க இதா தகலோ கரியத்தன் அப்சதூகா, பெரிய பெரிய மன்னர்கள் பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு ஊருக்குள்ளே நுழைந்தார்களே ஆனால் அதை நாசமாக்குவார்கள், பாழாக்கி விடுவார்கள். அதில்லா, அந்த ஊரில் கண்ணியமாக இருந்தவர்களை எல்லாம் இழிந்தவர்களாக ஆக்கி விடுவார்கள். இப்படித்தான் உலக வரலாற்றிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வலிமை மிக்க ஒரு நாட்டில் உள்ளவங்க வலிமை குறைந்த ஒரு நாட்டில் நுழைந்தார்களே ஆனால் அதை சீரழிப்பார்கள். கண்ணுமே நான் சீரழிச்சிட்டு இல்லையா? வலிமை உறவு நாட்டில் என்ன செய்யறான்? சீரழிக்கிறான். அதுல கண்ணியமாக இருந்தவர்களை எல்லாம் தேடப்பட குற்றவாளிகள் மாதிரி என்ன செய்யறான்? அறிவிக்கிறான். கண்ணியமாக இருந்தவர்களை எல்லாம் இழிந்தவர்களாக மாற்றி விடுவார்கள். இதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த அம்மா சொல்லு, சண்டையை தவிர்க்க பாரு. நம்ம சண்டைங்கிறோம், அவர் பிரம்மாண்டமான ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருக்காரு,
நாம ஒரு சிற்றரசாக இருந்து கொண்டிருக்கிறோம், நம்ம சிற்றரசா இருக்கக்கூடியவங்க அவங்களோட மோதணும்னு சொன்னா அழிச்சு நாசமாகிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம அப்படி போயிடக்கூடாது. அதனால நான் என்ன செய்ய போறேன், இன்னி முர்சில துணையில இந்த ஹதியத்தில் நான் சில அன்பளிப்புகளை அவருக்கு அனுப்புறேன். அதோட ஒதுங்கிறாரு, ரூபாய் வாங்கிட்டு ஒதுங்கிறாரா இல்லையா, நான் சில அன்பளிப்புகளை அனுப்ப போகிறேன். இப்ப 4,00,000 துணையர்கள் முசலூன், இந்த தூதர்கள் அன்பளிப்பை கொண்டு வந்த காணிக்கையை கொண்டு சென்ற தூதர்கள் என்ன பதிலோடு வருகிறார்கள் என்பதை நான் கவனிக்க போறேன். அவசரப்பட்டு இதை அலட்சியப்படுத்தவும் வேணாம், டிக்ளேர் பண்ணவும் வேணாம். நம்ம என்ன செய்வோம், ஒரு நல்லிணக்கமாக கொஞ்சம் காணிக்கைகள்லாம் கொடுத்து நாங்க உங்களுக்கு சில அன்பளிப்புகள்லாம் தர்றோம், எங்களை விட்டுருங்க பேசாம, நாங்க பாட்டுக்கு எங்க நாட்டை பாத்துக்கிறோம். கப்பம் கூட கப்பம் கட்டுறவர்கள் சின்ன ஆட்சியில் உள்ளவங்க பெரிய ஆட்சிக்கு கப்பம் கட்டுவாங்க. இந்த கப்பத்துக்காக வேண்டிதான் சின்ன சின்ன சிற்றரசர்களை பெரிய அரசுகள் ஊக்குவிப்பார்கள். அந்த மாதிரி நம்ம கப்பம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுலைமான் நபி இடத்துல காணிக்கை வந்துருச்சு. பயங்கரமா சாமான் நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் அது பெருசா தெரிஞ்சதை விட சுலைமான் நபிக்கு பெருசாவே இல்லையே. இது அதை விட லட்சம் மடங்கு பெருசா பிரம்மாண்டமான புனர்கள் எல்லாம் இருக்கிறது. அவர் சுலைமான் நபி சொல்றாரு, அத்துமித்துவனை நீதி மாலி, பொருளாதாரத்தை கொண்டு நீங்க எனக்கு உதவுறீங்களா? நீங்க உதவி உங்கள்கிட்ட கப்பம் வாங்கி நடத்தவும் நான் இருக்கிறேன்னா இல்ல. ரொம்ப ஆத்தானி அல்லாஹு கைரன் உம்மா ஆத்தாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தந்திருப்பதை விட அல்லாஹ் எனக்கு தந்திருப்பது எத்தனையோ மடங்கு பெருசு, சிறந்தது. நீங்க எனக்கு தர்ற காசுக்காக வேண்டி நான் உங்களுக்கு இந்த கடிதம் அனுப்பவில்லை, கப்பம் கேட்டு அனுப்பவில்லை. அல்லாஹ் உங்களை விட எனக்கு அதிகமாக தந்திருக்கிறான். அதனால பல் அன்தும் பி ஹதியத்திக்கும் தஃப்ரஹூன், உங்கள் அன்பளிப்பை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்க அன்பளிப்பு எனக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கிறீங்க, இதை விட ஜாஸ்தியா நான் தருவேன். அதனால இதுக்கு நான் மயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுதிய இலையும் தூதர்களை சொல்றாரு, நீ போ. பல நாட்டி என்னகும் ஜுனூதின் லா கிபலகும் பிஹா, அவர்கள் எதிர்க்க முடியாத ஒரு படையோடு வருவோம் என்று சொல். குட்டி குட்டியா ஊருக்கு நாடு வச்சுட்டு இருக்கிறதா, அதனால அவங்க எதிர்க்க முடியாத ஒரு படையோடு என்ன செய்வோம், நாம வருவோம். ஒரு நுகுரு ஜன்னகும் அகிலத்தன்முகம் சாகிறோம், இழிந்த நிலையில அவர்களை வெளியேற்ற நிலை உருவாகும். போய் மரியாதையை சொல்லு. ஊருக்கு நாடாகும். அடுத்த நம்ம நாட்டு தமிழ்நாடு இருக்கிறீங்களா, ஒரு 70 நாடா இருந்துருங்க. அந்த காலத்துல நாடுன்னு சொன்னா ஒரு இந்தியா மாதிரி ஒரு பெல்ட்டா ஒரு பெரிய அளவுல இருந்தா தான் ஒரு நாடு சுபிட்சமா இருக்க முடியும். அந்த காலத்துல இருந்தாங்க, தஞ்சாவூர் ஒரு நாடு, மதுரை ஒரு நாடு, புதுக்கோட்டை ஒரு நாடு, அதுக்கு ஒரு ராஜா இருப்பாரு, அதுக்கு ஒரு அரண்மனை, அந்த ஊர் தான் நாடு. அது புதுக்கோட்டை ஒரு நாடு, ராமநாதபுரம் அது ஒரு நாடு, வேலூர் அது ஒரு நாடு, மகாபலிபுரம் அது ஒரு நாடு. இப்படி ஊருக்கு ஊர் கிராமத்துக்கு கிராமம் சில நாடுகளை பார்த்தோம்னு சொன்ன அன்னைக்கு அதெல்லாம் பட்டிக்காடு மாதிரி இருக்குது. அது ஒரு நாடாக இருக்குது கணக்குல. சிவகங்கை தான் ஒரு நாடு. அந்த காலத்துல சிவகங்கை இருக்கு, சிவகங்கை சீமை சொல்றது. சிவகங்கை ஒரு நாடு. இப்பவே மற்ற மாவட்ட தலைநகரத்துக்கு அது இல்லை, அவ்வளவு சின்ன ஊர். அப்ப எப்படி இருந்து பாத்துக்கிறீங்க, சும்மா ஒரு 50 வீடு இருக்கு, ஒரு 2 தெருவு இருக்கு, அது ஒரு நாடு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஊருக்கு ஊர் நாடுன்னு வச்சுக்கிட்டு இருந்தா மக்களுக்கு நன்மை தராது. அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வச்சுட்டு இருக்கேன், நீ பக்கத்துல ஒரு சின்ன நாடு வச்சுக்கிட்டு சரியா வராது, அதனால எதிர்க்க முடியாத படையோடு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு தூதர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடையில் ஒரு வேலை பண்றாரு இவர் சுலைமான் நபி. என்ன செய்யறாரு, ஒரு வேலை பண்றாரு. பிரமுகர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. பிரமுகர்கள் யார் இருப்பா, ஜின்னு இருக்கு, சைத்தான் இருக்கும், மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க. எல்லாரும் இருக்கிற சபையில கூப்பிட்டு ஐக்கும் அரசியா கபல அணியத்துணி முஸ்லிமீன், அவங்க நமக்கு கட்டுப்பட்டு வருவதற்கு முன்னால் அவருடைய சிம்மாசனத்தை கொண்டு வரணும். இது பதில் சொல்லி அனுப்பிட்டேன். அவங்க கண்டிப்பா ஏற்று நிற்க மாட்டாங்க, வந்துருவாங்க. நாங்க உங்க இதில் சேர்ந்துக்கிறோம், நாங்க தனி நாடு நடத்தல என்றுதான் சொல்ல போறாங்க. அந்த பொம்பளை ஒத்துக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவர் சிம்மாசனம் இங்க வரணும், எனக்கு சேரணும், யார் கொண்டு வருவா அப்படின்னு சுலைமான் நபி கேட்கிறாங்க. அப்ப கால இஃப்ரீத் மினல் ஜின்னி, ஜின்களை சேர்ந்த இஃப்ரீத் என்ற ஒரு ஜின்னு சொன்னது, ஆனா ஆத்திக பிஹி கபல அன் தக்கூமல் மகாமிக, உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ள, உட்கார்ந்து இருக்கிறதுல இருந்து உட்கார்ந்து எந்திரிக்க எவ்வளவு ஆகும், ஒரு 2 செகண்ட் ஆகுமா, அவ்வளவுதான். இந்த 2 செகண்டுக்குள்ள என்ன செய்வேன், நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்துடுவேன். இப்ப உத்தரவு போடுங்க, நீங்க உட்கார்ந்து எந்திரிக்கிறவங்க இங்க இருக்கும், எங்க இருக்க சபை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனம், நீங்க உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்குள்ள என்ன செய்ய உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், அதை நான் கொண்டு வந்துடுவேன் சொல்லிட்டு அந்த ஜின்னு சொல்லுது, இன்னி அலைகில கவியும் நமீன், நான் அதுக்கு வலிமை உள்ளவன், நான் நம்பிக்கையான ஓட மாட்டேன், அதே நேரத்தில் எனக்கு வலிமை இருக்கிறது அப்படின்னு ஒரு ஜின்னு சொல்லுது.
காலல்லையில் எந்த ஒரு இல்மு மினல் கிதாப், வேதத்தின் அறிவு உள்ள வேதத்தின் அறிவு பெற்ற இன்னொன்று சொன்னது, ஆனா ஆத்திக பிகி கபல ஏற்கத்த இலைக்க தரப்புக்க, உட்கார்ந்து எந்திரிக்கிறது கூட கொஞ்சம் நேரம் அதிகமாகும். கண்மூடி திறப்பது இன்னும் அதை விட ஃபாஸ்ட். கண்ணை முடித்திருக்க நேரம் ஆகும். உட்கார்ந்து எந்திரிக்கிறது இவ்வளவு டிஸ்டன்ஸ் வரணும் இல்லைங்க. கண்ணை முடித்திருக்கிறது இவ்வளவு டிஸ்டன்ஸ். இந்த இமைக்கு அந்த இமைக்கு டிஸ்டன்ஸ் ஒரு அரைக்கு 5 இருக்கு. இது ரொம்ப ஃபாஸ்ட். அப்ப கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நான் வந்துடுவேன், நான் கொண்டு வர்றேன். நீங்க மூடி திறந்தா உங்களுக்கு இருக்கும், அதை நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே ஆனா ஆத்திக பிகி கபல ஏற்பட்ட இலைக்க தரப்புக்க, உங்களுடைய கண்மூடி திறப்பதற்கு முன்னால் நான் உங்களிடத்துல கொண்டு வந்துடுவேன் சொன்னது. அம்மாராக முஸ்தகரன் இந்த அவருக்கு முன்னாடி இருப்பதை அவர் உடனே பார்த்தார். சொல்லிட்டு இருக்கு, கண்மூடி திறக்கிறதுக்குள்ள அது வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ஒரு செய்தி நம்ம வழங்கிக் கொள்ளணும். ஏன்னு கேட்டா, இங்க வந்து தவறான முறையில் சில பேர் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன விளக்கம்? ஜின்னு இருக்குல்ல, ஒரு ஜின்னு சொல்லுது, அதாவது உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள கொண்டு வருவேன்னு சொல்லுது. அந்த இடத்துல அல்ல ஜின்னுங்கிற வார்த்தையை போடுறான். கால இஃப்ரீத் மினல் ஜின்னி, ஜின்னு இனத்தை சேர்ந்த இஃப்ரீத் என்ற ஒரு ஜின்னு சொன்னது. என்ன சொன்னது? கண் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து எழுதுவதற்குள் நான் வந்து கொண்டு வந்துடுவேன்னு சொல்லுது. ரெண்டாவது சொல்றதுல இன்னொன்னு, அதுக்கு ஜின்னுங்கிற வார்த்தையெல்லாம் போடல. அதுல ரெண்டாவது கண்மூடி திறப்பதற்கு என்ன வார்த்தையெல்லாம் போடுறான்னு கேட்டா, காலல்ல எந்த இல்மு மினல் கிதாப், வேத அறிவு யாருக்கு இருந்ததோ அது சொன்னது அப்படின்னு இருக்கு. இது மனுஷன் தான், இது அவுலியாவை சொல்லுது. இந்த இடத்துல சில விளக்க உறவுல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது வந்து ஜின்னு தான் அதை சொன்னிச்சு, வேதத்தின் அறிவு பெற்றவர்கள் இருக்குல்ல, இது வந்து ஜின்னு சொல்லல. மனிதர்களே அப்படி ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் இருந்தாங்க, ஜின்னெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு. அந்த மனிதர் தான் ஒருத்தர் சொன்னார், அவருக்கு வேத அறிவுலாம் இருந்தது, கிதாபை பற்றி அறிவு இருந்தலாம். அந்த வேத அறிவு பெற்ற இன்னொன்று வருகிற அந்த இன்னொன்று என்பது மனிதனைத்தான் குறிக்கிறது. அதுதான் அந்த மனித மகான் தான் சொன்னாரு, நான் கண்ணை மூடி திறக்கிறோட கொண்டு வருவேன் சொன்னாரு. ஜின்னு சொன்னிச்சு உட்கார்ந்து இருக்கிறத எந்திரிக்கிறத கொண்டு வருவேன். மகான் சொன்னாரு, என்ன சொன்னாரு? கண்ணை மூடி திறக்கிறத கொண்டு வந்துடுவேன், மகான் தான் வச்சுக்கிறேன்னு சொல்லி அதை வந்து வாதிடுறாங்க. இந்த இடத்துல ஜின்னு என்றும் சொல்லப்படவில்லை, மனிதன் என்றும் சொல்லப்படவில்லை. யாரிடம் வேத அறிவு உள்ளதோ அவர் சொன்னார்னு இருக்கு. அவருங்கிறது ஜின்னையும் குறிக்கும், மனுஷனையும் குறிக்கும். இப்ப இவங்க என்ன எதை வச்சு சொல்றாங்க? ஜின்னுன்ற வார்த்தைகள் இல்லாததுனால இது மனிதர்கள் தான் சொல்லிட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ரா டெவலப் பண்றது. ஜின்னு ஆற்றல் முக்கியதுதான், ஆனா ஜின்னை விட மகானுக்கு ஆற்றல் கூட. மகான்கள் நினைச்சாங்கன்னு சொன்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உன்னை கொண்டு வந்துருவாங்கன்னு இப்படி எக்ஸ்ட்ரா சேர்த்து கொண்டு போகிறார்கள். ஆனா ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆன் முழுவதும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னு சொன்னா மனிதனுக்கு என்ன ஆற்றல் என்பதை அல்லாஹ் வரையறுத்து சொல்றான், ஜின்களுக்கு என்ன ஆற்றல் என்பதை நம்ம வரையறுத்து சொல்றான். மனிதனுடைய ஆற்றலுக்கு ஜின் ஆற்றல் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மனிதனை விட பல 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 100 மடங்கு ஜின்களுக்கு ஆற்றல் இருந்ததாக திருமலை குர்ஆன் சொல்லு. மனிதர்கள்ல யாருக்கு இப்படி ஒரு ஆற்றல் இருந்தால் அல்லாஹ் சொல்லவே இல்லை. இந்த பறவை பார்த்துட்டு வந்து சொல்றதுக்கு முன்னாடி சுலைமான் நபிக்கே தெரியல, இவருக்கு முந்தின ஒரு ஆளா நாங்க இது மனிதர் தான் இவர் செய்யறாருன்னு சொன்னா சுலைமான் நபியை அனுப்பி அங்கே கேட்கிற, அதுக்கு மேல அவர் செஞ்சுட்டு சுலைமான் நபி அவற்றை உள்ள ஒரு வேத அறிவு கொடுத்த மகான் இதை கொண்டு வந்தார்னு சொன்னா அதுக்கு மேல பெரிய மகான் சுலைமான் நபி தானே. ஒரு இந்த மகானை விட ஒரு நபி வந்து பெரிய மகான் தானே. அவர் எவ்வளவு நேரத்தா போய் டைம் செலவழிக்க வேண்டியிருக்கு? கண் மூடி திறக்கிறது தானே, கண் மூடுறதுக்கு நான் கொண்டு வந்துடுவேன், அவரை கொண்டு வந்துடுவார. மக்கள் கூட்டி வச்சுக்கிட்டு யாரு கொண்டு வரீங்கன்னு கேட்க தேவையே இல்லை. மகானுக்கு அந்த ஆற்றல் இருக்குமே. ஆனால் சுலைமான் நபி கூட்டி பாருங்க, வேடிக்கை பாருங்க, இப்ப நெருக்குன்னு சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லியிருப்பாரு? இப்ப நான் பாருங்க ஒரு செகண்ட்ல போயிட்டு திருப்பி கொண்டு வருவார், நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அவரையும் வேலை வாங்கினாரு, வேலை வாங்கினாலே விளங்குது, மனுஷன் வாங்கல. ஜின்னுக்கு தான் இந்த ஆற்றல் கொடுத்துக்கலாம். ஜின்களை பொறுத்த வரைக்கும் இந்த விரைவு வேகம் இருக்குல்ல, வேகம் எப்படிப்பட்ட வேகம்னு சொன்னா இப்ப சந்திரமண்டலத்துக்கு போறேங்கிறான், இன்றைய யுகத்துல போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? செவ்வாய்க்கு போறேங்கிறான், எவ்வளவு காலம் பிடிக்குது? இவ்வளவு பாஸ்டான வாகனம் கண்டுபிடிச்ச பிறகு கூட. ஆனா ஜின்கள் என்னன்னு கேட்டா இதெல்லாம் தாண்டி முதல் வாரம் இருக்க அங்க போய் ஒட்டுக்கட்டு வந்துடுறான். அப்ப என்ன வேகமா போகும் பாத்துக்கிறீங்க. ஜின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் நாம போய் அங்க போவோம், ஒட்டு கேட்டு கொண்டிருந்தோம். இப்ப வந்து அல்லாஹ் விரட்டி அடிக்கிறான், நேற்று வரைக்கும் ஒட்டு கேட்டு இருந்தோம் அப்படின்னு ஜின்கள் சொன்னதாக வருகிறது. முதல் வானம் என்பது எங்க இருக்கிறது?
இந்த சந்திரனை தாண்டி, செவ்வாயை தாண்டி, சூரிய மண்டலத்தை தாண்டி, இந்த கேலக்சியை தாண்டி, அதுக்கப்புறம் எத்தனையோ கேலக்சிகள் இருக்கு, அதையெல்லாம் கடந்து கோடான கோடி 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 கோடியா ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு சென்னை அளவுக்கு செயல் போட்டுக்கிறது. அவ்வளவு தொலைவுள்ள மயிலில் இருக்குது வானுலகம் என்பது. அங்க போய் மெசேஜ் உடனே வந்துருதுன்னு சொன்னா ஜின்களுடைய அந்த விரைவான பயணத்தை சொல்லவே முடியாது. இது மனிதன் போறதா இருந்தா அவன் லைஃபே முடிஞ்சு போயிருமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாகனத்தில் ஒருத்தன் போனா கூட ஒரு 60 வருஷம் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தா கூட வானத்தை அடைய முடியுமா? சூரியனை கூட அவனுக்கு அடைய முடியாது. சூரியன் மாதிரி இத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்குது. அந்த கேலக்சி எல்லாம் கடந்து போவதற்கு மனிதன் லைஃபே பத்தாது. அப்ப ஜின்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அங்கனைக்கு அடுத்து கிடைக்கும். ஒரு செகண்ட் எங்கனைக்கு அடுத்த செகண்ட் வானலோகத்தில் மலைக்கு என்ன பேசுறான்னு கேட்கறது ஓடும். அங்க தீய விட்டு எரிஞ்சோடு மறுபடியும் இருக்கு. இவ்வளவு ஃபாஸ்டா போகக்கூடிய சக்தி மனுஷனுக்கு கொடுக்கப்படல, ஜின்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு என்ன, நம்ம சாதனங்களை கொண்டுதான் மேல போக முடியும். அதுக்கு சாதனம் இல்லாமலே போகும். நம்ம போற அளவுக்கு ராக்கெட் வேணும், இல்லைன்னா விமானம் வேணும், கருவிகள் வேணும். இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு போக முடியுமே தவிர ஜின்களுக்கு அப்படி எல்லாம் எந்த கருவியும் தேவையில்லை. அது வாட்டுக்கு உடனே போயிடும். அப்படிப்பட்ட ஆட்கள் யாருக்கு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜின்னுக்கு தான் இருக்கு. அதனால ரெண்டுமே ஜின்னு தான். என்ன செய்யணும், மனிதனுக்கு இப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுக்காத காரணத்தினால, ஜின்களுக்கு தான் இப்படி ஒரு ஆற்றல் இருக்கிற காரணத்தினால முதல் சொன்னது ஒரு ஜின்னு தான். கொஞ்சம் விஷயம் கூட உள்ள ஜின்னு இருக்கு, அது வலிமை உள்ள ஜின்னு சொன்னிச்சு. இந்த ஜின்னு எப்படின்னு கேட்டா நல்ல வேத அறிவு உள்ள ஜின்னு, நல்ல விவரமான ஜின்னு, இன்னும் கொஞ்சம் நல்ல ஜின்னு, திறமையான ஜின்னு. இந்த ஜின்னு என்ன பண்ணுதுன்னு கேட்டா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன்னு சொல்லுது. அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இந்த இடத்துல மனிதன் என்று சொல்வதற்கு அந்த வார்த்தையில மனிதன் என்றோ ஜின் என்றோ புரிந்து கொள்வதற்கு இடம் இருக்கிறது. ஏன்னா யாரிடத்துல வேத அறிவு இருக்கிறதோ அந்த ஜின் கூறியதுன்னு எல்லாம் சொல்லல. யாரிடத்துல வேத அறிவு இருக்கிறதோ அந்த மனிதன் கூறினார் என்றும் சொல்லவில்லை. முட்டையா இருக்கு. யாரிடத்துல வேத அறிவு இருக்கிறதோ அவர் கூறினார், இவ்வளவுதான் இருக்குது. இந்த அவருங்கிறத சொல்ல வச்சு பாத்தீங்கன்னா மனுஷன் என்றும் இதுக்கு அர்த்தம் கொடுக்கலாம், ஜின்னு என்றும் கொடுக்கலாம், சொல்ல வச்சு பாத்தீங்கன்னா. ஆனா ஜின்னுண்டா என்ன, மனுஷன்டா என்ன ஆய்வு பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஜின்னா தான் இருக்க முடியும். இன்னும் அது ஜின்னா பேசிருக்கு, ஜின்னா பேசுது. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா இப்படி மனுஷனுக்கு அப்படி இருக்குமே ஆனால் கண்டிப்பா சுலைமான் நபிக்கே இருந்திருக்கும், அவருக்கு இருந்திருப்பார். இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இது ஜின்னிலேயே ரெண்டு ஜின்னு, ஒரு ஜின் இப்படி சொல்லுது, ஒரு ஜின் அப்படி சொல்லுது. சரி, பலமா ராக முஸ்தகரன் இந்த அவருக்கு முன்னாடி உடனே அந்த சிம்மாசனம் இருக்கு. இருந்த உடனே அப்பதான் சுலைமான் நபி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஹாதாபின் பலு ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கூட. இப்படிப்பட்ட ஆட்கள் அங்க இருக்க சிம்மாசனத்தை அடுத்த செகண்ட் அதே செகண்ட்ல இங்க முன்னாடி வைக்கிறதா இருந்தா எவ்வளவு பெரிய அருட்கூட. இது என் இறைவனுடைய அருட்கூடை. இது எவ்வளவு பண்ணி அஸ்கூராம அப்புறு, நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்று என்னை இறைவன் சோதிப்பதற்கு தந்திருக்கிறான். இதான் நம்ம அல்ல அருளை தரும்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டிய வாசகம். நமக்கு அல்ல பெரிய பணத்தை தந்துருவான், நான் ரொம்ப நல்லவன் ஆயிட்டேன் அதுதான் இருந்திருக்கிறான். நல்லவனானதான் தரது கிடையாது, சோதிக்கிறது தருவான். அல்ல எந்த அருளை தந்தாலும் இந்த காசுக்கு பிறகு எப்படி நடக்கிற, இந்த செல்வத்துக்கு பிறகு நடக்கிற, இந்த பதவிக்கு பிறகு எப்படி நடக்கிற, இது சுலைமான் நபி கரெக்டா புரிஞ்சிருக்கிற. இவ்வளவு ஆட்களை பார்த்த பிறகு கூட இது சோதிக்கணுமோ ஒரு விஷயம் இருக்கு. அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறான், நம்ம எப்படி போறோம்ங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கூட செஞ்சு காட்டுறான். அல்லாஹ் அப்படிதான் நினைச்சார். அப்படி நினைச்சவரு தான் அல்ல கொடுக்க நம்ம அவ்வளவுதான் நாசமாகிட்டு போகணும், நாட்டை உலகத்தை அழைச்சு விடுவோம். அப்ப அவர் சொல்றாரு, எப்படி நீ அஸ்கூராம் அக்பர், நான் நன்றி செலுத்துகிறேனா நிராகரிக்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த அருட்கூட. ஒமன் சக்கர என்னமா எஸ்குரிய நர்சி, ஒருவன் நன்றியோடு நடந்து கொண்டால் அவன் தனக்காகத்தான் நடந்து கொள்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த கிரேடு ஏறப்போறதில்லை. நான் நன்றி செலுத்துறேன்னு சொன்னா உடனே அல்லாஹ்வுடைய கிரேடு ஏறி போயிருமா? எனக்கு நல்லது மறுமையில தன்னுடைய நன்மைக்காகத்தான் நன்றி செலுத்துகிறான். ஒமன் கபர, எவனவே நன்றி செலுத்த நிராகரித்து விட்டார்களே ஆனால் இன்ன ரப்பி கனியும் கரி, என்னுடைய இறைவன் எந்த தேவையும் இல்லாதவன், அவன் ஏற்கனவே அவன் கண்ணியமானவன். அதனால நீங்க நன்றி செலுத்தாவிட்டால் உடனே அவன் ஒருவன் குறைஞ்சு போயிடாது. இது அல்லாஹ்வுக்கு தெரியும். எனக்காக தான் நான் செய்யறேன். நான் நன்றி செலுத்தினால் அவனுக்கு எந்த ஒரு நன்மை அதனால கிடையாது, எனக்கு நன்மை. நான் நன்றி மறந்தால் அதனால அவனுக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது, எனக்கு தான் அதுல கேடாகும் அப்படின்னு சொல்லி இவருடைய ஆற்றலை பார்த்து விட்டு அவர் சொல்றாரு. சொல்லி என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சாச்சு. அந்த கும்பலை புறப்பட்டு வருது. புறப்படுறதுக்கு அதாவது புறப்பட்டு விட்டு விட்டு வெளியேறிச்சு. வெளியேறின பிறகுதான் சிம்மாசனம் தூக்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த கும்பலை சேர்றதுக்கு ஒரு நாள் ஆகும்ல. பக்கத்து ஊர்ல இருந்து வர்றா இருந்தாலும் ஒரு 3 நாள் 4 நாள் ஒட்டகத்துல வந்தாலும் குதிரையில வந்தாலும் எப்படி வந்தாலும் ஒரு கணிசமான ஒரு தூரம் தான் இருக்கு. சுலைமான் நபிக்கு தெரியலன்னு சொன்னா கொஞ்சம் லாங் தூரத்துல வந்துருக்கணும்.
அவ்வாறு ஒரு 200-300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கணும். அவ்வளவு தூரத்தை வந்து சேர்வதற்கு சில நாட்கள்லாம் பிடிக்கும். அதுக்கெல்லாம் சுலைமான் நபி என்ன பண்றாங்கன்னா, இந்த சிம்மாசனத்துல சின்ன மாறுதல் இருக்கும் செய்யுங்க, சில மாற்றங்களை செய்யணும். அந்த பொம்பளை வரும்போது பார்க்கும்போது அதே மாதிரி இருக்கக்கூடாது. அதனால அந்த சிம்மாசனத்தை வந்து நீங்க என்ன செய்ய, கொஞ்சம் மாற்றி அமையுங்கள். நக்கிருலக அரசரா, அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை கொஞ்சம் மாற்றி அமையுங்க. மாற்றின பிறகு இது நம்ம தான் கண்டுபிடிக்கிறாளே பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. சுலைமான் நபி சொல்றாரு, இது என்னுடைய சிம்மாசனத்தை நீங்க மாத்தி இருக்கிறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிறதா இல்லையாங்கிற மாதிரி அதே மாதிரி வைக்காம ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணிக்கணும். நம்ம இது மாதிரியே இருக்கிற அப்படின்னு நினைக்கணும். நம்ம சிம்மாசனம் தான் இந்த பொருளுக்கு தெரியக்கூடாது, அப்படி மாத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே பலம்மா ஜார், அந்த பெண் வந்து சேர்ந்து விட்டார். உடனே கட்டுப்பட்டு நடக்கிறோம் அப்படின்னு அந்த நாட்டை ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி அந்த பொம்பளை வந்துருச்சு. கீழே ஹாக்கத அரிசிக்கு உன்னுடைய சிம்மாசனத்தை மாதிரி தான் இருக்குமா? அவன் சிம்மாசனத்தை காட்டி சுலைமான் நபி கேட்கிறாங்க, ஹாக்கத அரிசிக்கு உன்னுடைய சிம்மாசனம் அந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்கிறார். சின்ன மாற்றம் தான் பண்ணிருக்கிறாரு. அந்த பொம்பளை சொல்றது அன்னகு சுவர், அது மாதிரி தான் தெரியுது, இதே மாதிரி தான் இருக்கும். இதுதான் சொல்ல முடியல, ஏன்னா அவர் மாற்றிட்டாரு. கொஞ்சம் ஏதோ முஸ்லிம் கலரை மாத்திருப்பாரு, வேற ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருப்பாரு, குசனை மாத்திருப்பாரு, மேல ஒரு பிரிவு மாத்திருப்பாரு, ஏதோ மாத்திட்டாரு. அது மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சுலைமான் நபி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் மிஞ்சின அறிவாள அங்கே தந்திருக்கிறான், வழங்குதா? நீங்க அங்க புறப்படும்போது நாங்க உணவு வச்சுக்கிட்டோம், உங்களுக்கு உங்க சிம்மாசனம் தான் அப்படின்னு பொம்பளைக்கு என்ன செய்யறாரு சுலைமான் நபி விளக்கினார் என்று சொல்லி இதை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன விளங்குது? இந்த உணவு அந்த தொடர்ச்சியா உள்ள சம்பவங்கள். அப்ப இந்த ஜின்னு என்ற ஒரு வலிமையான சக்தியை கொண்டு பக்கத்து நாடுகளை எல்லாம் தன்னுடைய ஆளுகள் என்கிற சுலைமான் நபி அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற விவரமும் இதில் தெரிகிறது. இதுல வந்து இன்னொரு செய்தி தொடர்ச்சி என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த சுலைமான் நபி அரண்மனைக்கு வருகிற அந்த அம்மா வரும்போது அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கான்னு பாருங்க. உள்ள வரும்போது என்ன 12 கல் போட்டிருக்காரு, கண்ணாடியிலேயே பறிச்ச மாதிரி இருக்குது. அதை பார்த்தா தூரத்திலிருந்து பார்த்தா தண்ணி மாதிரி தெரியுது. பார்த்தா அப்படி தெரியுது, தரையெல்லாம் தண்ணி நினைத்துக் கொண்டு தண்ணியில் நடக்கும்போது லேச ஆடையை தூக்கி நடப்பாங்க இல்லையா, காலில் நுழையாம கீழே ஆடையில் நுழையக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த பொம்பளை என்ன செய்யுதுன்னு கேட்டா, அந்த உள்ளே நுழையும் அரண்மனைக்குள்ள நுழையும் பொழுது தண்ணீரை ஊற்றி வச்சுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது லேசாக ஆடையை தூக்கி நடந்து வந்தது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருந்தோம் நல்லா சொல்லி காட்டுறான். அது சாதாரண ஒரு தரையை தண்ணீர் கொட்டி இருக்கிற மாதிரி தெரிகிறாங்க. எவ்வளவு பெரிய நுணுக்கமான வேலைப்பாடு இருக்கணும். தண்ணி நினைக்கிற அளவு இருக்கு. அந்த பளபளப்பு அவங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்ம காலத்துல கூட அப்படியான ஒரு டெக்னாலஜி இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு ஜிம்மியில செய்தான செஞ்சு கொடுத்த காரணத்தினால, நம்மளுக்கு முந்தின டெக்னாலஜியை கொண்டு செஞ்சதுனால அது என்ன இருக்குது, அந்த அரண்மனையுடைய தரையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்தா தண்ணி மாதிரி தான் தெரியும். கண்ணாடி மாதிரி பல பலன் இருக்கு. நம்ம முகமெல்லாம் தெரியும், தண்ணியில முகம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உண்டாகும். அப்படியான ஒரு நிலையில இருந்தது என்பதையும் இதுல இருந்து எல்லாம் சொல்லி காட்டுறோம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது இது வந்து 27-44 வருது. அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையை தந்தா, பணங்காசுல தந்தா, நல்ல சொகுசான முறையில அந்த வீடு வாசல் அமைத்துக் கொள்வது குற்றம் கிடையாது. ஒரு சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான, ஒரு நபிக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் வந்து இறைவனை மறக்கக்கூடிய இறைநிலையும் இருக்கணும். சுலைமான் நபி மாதிரி இருக்கணும். என்னை சோதிகளுக்கு எல்லாம் தந்திருக்கிறான், நான் இதெல்லாம் செஞ்சால் அவனுக்குரிய கடமைகளை இந்த சொகுசுகள்னால என்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் விற்க மாட்டேன். நல்ல சொகுசா உள்ளே நல்ல கார் இருக்கா, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 20 லட்சம் இல்லாம கார்ல போறேன்னு கேட்கக்கூடாது. இல்ல குடிசையில வாழாம நீங்க பங்களாவில் வாழ்றேன்னு கேட்கக்கூடாது. பங்களாவிலையும் வாழலாம். அல்லாஹ் வந்தா என்ன செய்யலாம், அரண்மனை கூட கட்டிக்கிட்டு வாழலாம். ஹலாலான முறையில சம்பாதிக்கணும். அதுக்கு கொடுக்க வேண்டிய சக்காத்துகளை முறையா கொடுக்க வேண்டும். மக்களுக்கு செய்யற கடமைகளை ஒழுங்கா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை ஒழுங்கா செஞ்சுட்டோம்னு சொன்னா எப்படிப்பட்ட செழிப்பான வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்வதும் குற்றம் கிடையாது. இவ்வளவு பெரிய பல பல்லண்டு வச்சுக்கிறான், தரைய சோற கீழே சோத்தை போட்டு திங்கலாங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இறையச்சம் உள்ள செயலான்லாம் கேட்கக்கூடாது. இறையச்சம் உள்ள செயலா இல்லாட்டி சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுத்திருக்க மாட்டான். அப்ப அந்த அரண்மனையுடைய அந்த வர்ணனை எல்லாம் பார்க்கும்போது அப்படி சொல்றான், அம்மாரா தூ ஹசிபத்து முழுக்கத்தன், அந்த தரையை அந்த அம்மா பார்த்த பொழுது அது என்னமோ தண்ணீர் கிடப்பதாக அதை நினைத்து கசபத்தான் சாத்தைகா, தன்னுடைய கரண்டையை விட்டு ஆடையை தூக்கி கொண்டு நடந்து வந்தது. ஆனால் உண்மையில என்னன்னு கேட்டா, இன்னகு சருகும் மர்றதும் கவாரி, அது பளிங்காலான பளபளப்பான தரைதானே தவிர அது தண்ணீர் ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். வந்து நான் வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் இந்த சம்பவத்திலும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா,
அவருடைய இதுல வந்து காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான் அவருக்கு. காற்று இருக்குல்ல, காற்று ஒரு இடத்துல பஞ்சமா இருக்குது, மழை பெய்யணும். மழை பெய்யணும்னா கண்டிப்பா காற்று வேணும். காற்று தான் மேகங்களை ஓட்டி வருது. மேகம் உயர்ந்து தண்ணீரை உறிஞ்சு கொண்டு போய் மேகத்தில் சேமித்து வைத்துக் கொள்வதுதான் மழை வரும். ஆனால் அது எங்க பெய்யணும் என்பதற்கு தீர்மானிக்கிறது காற்றுக்கு தான் இருக்கு. சென்னையில உறிஞ்சின தண்ணியெல்லாம் மேல வச்சுக்கிட்டு அதை கொண்டு என்ன மாவட்டத்தில் கொண்டு போயிட்டு விடுறோம். நம்ம ஊர்ல இருந்து தண்ணி போறான், தண்ணி பூரா மெட்ராஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு போய் எங்களோட கொட்டிட்டு போயிருங்க, கும்பகோணத்திலே மாநகரத்தில் கொண்டு ஓட்டிட்டு போயிடும். அப்ப அதுக்கு என்ன காரணம்? காற்று தான் காரணம். இந்த காற்றுகள் வந்து மழை மேகத்தை ஓட்டி சென்று அதை தேவையான இடத்துல பொழிய வைக்குது. இவருக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இவருக்கு செழிப்பான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காக வேண்டி காற்றை இவருக்கு வந்து வசப்படுத்தி கொடுத்தான். அதனால என்ன செய்வார்னா, எங்க வறட்சி இருக்கு, வறட்சிக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஒரு அரசாங்கம் தண்ணியை தொட்டி திறக்கணும், தண்ணி டேங்கி திறக்கணும், குடிநீர் திட்டம் அமல்படுத்தணும், அந்த வரையிலும் அவருக்கு கிடையாது. எங்க வறட்சியா இருக்குதோ அந்த மேகத்தை எடுத்து நான் கொண்டு விடு, அது ஒழிஞ்சிடும். இப்படியான ஒரு எல்லாம் கொடுத்திருந்தான் இறைத்துறை என்பதற்காக வேண்டி அந்த காற்றையும் அவருக்கு வந்து அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். 21வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒளி சுலைமான ரீஹ, சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரீபி அமல்கி, அவரது கட்டளைப்படி அதை ஓடும். வசப்படுத்தி கொடுத்தோம் சொன்னா நமக்கு தான் எல்லாம் காற்றை வசப்படுத்தி வந்திருக்கிறான். சுவாசிக்கிறது, சுவாசிக்க முடியல இல்லையா, சுவாசிக்க முடியாமல் ஆட்சி என்ன இருக்குது, செத்து போயிருக்கும். அப்ப நமக்கும் காற்றை எல்லாம் வசப்படுத்தி வந்திருக்கிறான். சுவாசிக்கிற அளவுக்கு மட்டும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தா சொல்லி கேட்கிற அளவுக்கு அவர் சொன்னதை கேட்கும். அப்ப காற்றை அவருக்கு வந்து வசப்படுத்தி கொடுத்தான் அப்படின்னு 21-81 இருக்குது. 34-12 கூட எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒளி சுலைமான ரீஹ, சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று எல்லாம் சொல்லி கேட்கிறான். 40வது அத்தியாயம் 36வது வசனத்திலையும் கூட சஹர்னா லஹு ரீஹ, அவருக்கு காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரீபி அம்ரிஹி, அவரது கட்டளைப்படி அதை செல்லும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்ப சுலைமான் நபிக்கு கொடுத்த இன்னொரு ஆற்றல் சிறப்பு என்னன்னு கேட்டா, காற்று அல்லாஹ் வந்து அவருக்கு வசப்படுத்தி கொடுத்து, காற்று வந்து அவர் சொல்றத வந்து கேட்கும். அந்த மாதிரி இப்ப நமக்கு காற்றை வசப்படுத்திட்டான்னு நீங்க ஒரு புழுதி புயலை விட்டு அமைக்க காலி பண்ணிருப்பாங்கல்ல, ஒரு புழுதி புயலை அடிச்சு பரட்டி விட சொன்னோம்னு சொன்னா அதோட எந்த பீரங்கி ராணுவம் அணு ஆயுதம் எல்லாத்தையும் யாரும் கண்ணு ரெடி பண்றதுன்னு அந்த மாதிரி ஆக்கிருப்பாங்க இல்லையா. இப்படியான சில காரியங்கள் காற்று கூட யூஸ் ஆகும். அந்த காற்றை அல்லாஹ் வந்து அவருக்கு வசப்படுத்தி கொடுத்ததாக சொல்லி காட்டுறான். அது போல இந்த காற்றை கூட எப்படி வசப்படுத்தி கொடுத்தான்னு கேட்டா, அதனுடைய வேகத்தையும் நல்லா சொல்லி காட்டான். சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். உதுஹா ஷஹ்ருன் வ ரவாஹுஹா ஷஹ்ருன், அந்த காற்று வந்து போறதுக்கு ஒரு மாதம், திருப்பி வாரதுக்கு ஒரு மாதம் எல்லாம் சொல்றோம். அந்த காற்றுடைய வேகம் எவ்வளவு கேட்டா, இங்க அடிக்கிற என் மீது அடிக்கிற காற்று இருக்குல்ல, இப்படி போய் திருப்பி வருவதற்கு மொத்தம் 2 மாசம் ஆயிரும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்ப காற்றை பொறுத்த வரைக்கும் இப்படி போயிட்டு திருப்பி வர்றதில்லை, இப்படி போன காற்று சுத்திக்கிட்டு தான் வருது. இந்த காற்று இருக்கிறது இப்படி போனுச்சுன்னா அப்படியே போய் சுத்திக்கிட்டு வரும். அந்த பூமி உருண்டைங்கிற கருத்தை முளைக்கிறான். அந்த காற்றை பொறுத்த வரைக்கும்